குட் மார்னிங். இன்றைக்கும் நாங்கள் கடைசி வகுப்பில் நாங்கள் பார்த்துனாங்க நிதி வியாபாரங்கள் சம்பந்தமாக. அதில் நிதி வியாபாரங்களில் இலங்கை மத்திய வங்கி நிதி கம்பெனிகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்கிறதுன்ற சம்பந்தமாகவும் ஒரு சில குறிப்பிட்ட பணிப்புரைகளை மத்திய வங்கியால் ஃபைனான்ஸ் கம்பெனி, அதாவது நிதி கம்பெனிகளுக்காக விடுக்கப்பட்ட பணிப்புரைகளில் ஒரு சில பணிப்புரைகள்லையும் கடந்த வகுப்பில் பார்த்தினாங்க. இன்றைக்கு முழுக்க மீதியாக இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்களவான பணிப்புரைகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்றைக்கும் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தினாங்க முக்கியமான கடைசி நேரத்தில் பார்த்த பணிப்புரை வந்து அறவர முடியாத கடன், கடன்களுக்கான ஒதுக்கீடு, பேட் டெட் பொசிஷன்ஸ். அது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான பணிப்புரை என்றபடியாக நான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சில நேரம் விளக்கம் குறைவாக இருந்திருந்தால் அதை திருப்பி இருக்கா விட்டுக்கொண்டு இந்தியான தொடர்ந்து மற்ற பணிப்புரைகளை பார்ப்போம். இந்த பணிப்புரைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணிப்புரைகளை வந்து எங்களோட சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியின் இணையதள பக்கத்தில் போய் நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட முழுமையான இதில் பணிப்புரைகள்ன்ற ஒரு குறிப்பிடத்தக்களவான விடயப்பிறப்புகளைத்தான் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறதா. அந்த பணிப்புரைன்ற ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் இதில் நான் உங்களோட வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த முழுமையான பணிப்புரையுமே வாசித்து பார்க்கணும், இல்லாட்டி அது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை எடுக்கணும்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் வந்து நம்ம மத்திய வங்கியின் இணையதள பக்கத்துக்குள்ள போய் அதுக்குள்ள நீங்கள் இந்த முக்கியமான பணிப்புரைகளை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் போய் பணிப்புரைகளை நீங்கள் ஆங்கிலத்தில் வேணுமென்றாலும் ஆங்கிலம் உங்களுக்கு வேண்டிய மும்மொழிகள்லையும் அதை தரவிறக்கம் செய்யலாம். நீங்கள் போய் முதல்ல மொழியை தெரிவு செய்துட்டு அதுக்கு பிறகு சட்டம் என்ற லோ என்ற ஹெடிங்குள்ள போய் நீங்கள் லோக்கு கீழே இருக்கும் டிரெக்ஷன்ஸ், அந்த டிரெக்ஷன்ஸுக்குள்ள போய் நீங்கள் நான் பேங்க்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணி அப்போ அது சம்பந்தமான பணிப்புரைகளை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேளையில இந்த உங்களுக்கு தமிழ் மொழி மூலம்தான் இது வேணும்னு சொல்லிட்டேன்னா சில வேளையில நீங்க தமிழ்ன்றதுக்குள்ளால போய் பணிப்புரைகளை பார்த்தாலும் அது சில பணிப்புரைகள் தமிழ்ல இருக்கும், சிலது வந்து ஆங்கிலத்தில தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு அதுல உண்மை கட்டாயம் உங்களுக்கு தமிழ் மொழி மூலமான பணிப்புரை தான் வேணும்னு சொல்லிட்டோம்னா நீங்க அந்தந்த ஆண்டுக்குரிய இந்த இதுல அறவிட முடியாத கடன் பணிப்புரையை பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பணிப்புரை. நீங்க அந்தந்த உங்களுக்கு தேவைப்படுற பணிப்புரைன்ற இலக்கத்தை முதல் நீங்கள் அறிஞ்சு கொண்டு ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்திலேயே சேம் ஹெடிங்ல தான் இருக்கும், 2006 இருக்கும். அந்த வருடத்துக்குரிய ஆண்டறிக்கையை எங்களோட தமிழ் ஆண்டறிக்கையை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல பகுதி 3ல எல்லா எங்களோட மத்திய வங்கியில இருக்கக்கூடிய திணைக்களங்களால விடுக்கப்பட்ட அந்த டியூரிங் த இயர், அந்த குறிப்பிடத்தக்க ஆண்டு பகுதிக்குள்ள ஒவ்வொரு திணைக்களங்களாலேயும் விடுக்கப்பட்ட பணிப்புரைகள். நாங்க இந்த பணிப்புரைகளை பொறுத்த வரைக்கும் வங்கியெல்லாம் நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தால தான் நிதி கம்பெனிகள் சார்பாக பணிப்புரைகள் விடுக்கப்படுது. அப்ப அதுக்கு மேலதிகமா வேற திணைக்களங்கள் வேறு சம்பந்தமாக பணிப்புரைகளை விடுக்க உதாரணமா வங்கிகள் சம்பந்தமாக வங்கி மேற்பார்வை திணைக்களமும் வெளிநாட்டு நாணய மாற்றுக்கள் அதுகள் சம்பந்தமாக வெளிநாட்டு நாணய மாற்று திணைக்களம், அவ்வாறு பல்வேறுபட்ட திணைக்களங்கள் கொடுப்பனவு தீர்ப்பனவு சம்பந்தமாக கொடுப்பனவு தீர்ப்பனவு திணைக்களம், அவ்வாறு வேறு திணைக்களங்களும் பணிப்புரைகளை விடுக்கும். அப்ப அந்த நீங்க பகுதி 3 என்ற ஆண்டறிக்கையின் பகுதி 3க்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அதுக்குள்ளேயும் நீங்க வங்கியெல்லா நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தின் ஹெடிங்குக்குள்ள போகணும். அதுக்குள்ள இந்த வருடத்துக்குள்ள விடுக்கப்பட்ட பணிப்புரைகள் சம்பந்தமான அந்த வருட டியூரிங் த இயர்ல வங்கியெல்லா நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தால விடுக்கப்பட்ட பணிப்புரைகள் எல்லாமே அந்த வருடத்துக்குரியது அதுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க முழுமையாக தமிழ்ல சில நேரம் எங்களுடைய இணையதள பக்கத்துல இல்லாத விட்டாலும் நீங்க உங்களுக்கு தமிழ் மொழி மூலம் தேவை என்று சொன்னா நீங்க அதை வந்து நீங்க அந்த ஆண்டறிக்கைகள்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதை நீங்க கற்றுக்கொண்டு உங்களுடைய மேலதிக வாசிப்புக்காக நீங்க அவற்றை வாசித்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ரைட். இன்னைக்கு நாங்க திருப்பியும் ஒருக்கா இந்த யாரோட முடிய கடன் ஒதுக்கிட்டதை பார்த்துக்கொள்வோம். அப்ப இதுல வந்து இது முக்கியமா இப்ப உண்மையிலேயே நீங்க ஒரு நிதி நிறுவனத்துல வேலை செய்யற ஆளா இருக்கலாம், இல்லாட்டி வங்கிகள்ல வேலை செய்யற ஆட்களா இருக்கலாம், இல்லாட்டி இனிமேல் வேலை செய்ய போகிற ஆட்களா இருக்கலாம். இப்ப வங்கியை பொறுத்த வரைக்கும் வங்கிக்கும் இவ்வாறான ஒரு பணிப்புரை இருக்குது. ஆனா அந்த சில மாதங்கள் அடிப்படையில அதாவது வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்றா தான் இருக்கும். ஆனா அந்த கிளாசிபிகேஷன் மந்த்கள்ல வந்து சில வித்தியாசங்கள் இருக்கும் வங்கிகளுக்குரிய பணிப்புரை. அப்ப நாங்க இது பார்க்க போறோம். இது அப்ளிகபிள் ஆனது வந்து இது வந்து நிதி கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இந்த பணிப்புரை ஒதுக்கப்பட்டிருக்கு. அவ சேம் பணிப்புரை வேற வேற சில சில மாற்றங்களோட வங்கிகள் மீதும் வங்கி மேற்பார்வை திணைக்களத்தால ஒடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது உங்களுக்கு உங்களோட ப்ராக்டிக்கலான வேலை இதுகள்ல வந்து உங்களுக்கு மிகவும் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதை நான் திருப்பி விளம்பரப்படுத்துறேன். நிதி கம்மியில பொறுத்த வரைக்கும் 6 மாதங்களுக்கு மேலாக தவணை வைப்புகள், அதாவது அந்த தவணைகளை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் சொல்லுவோம், தவணை பணங்களை. இந்த தவணை பணங்களை ஒரு வாடிக்கையாளர் வந்து 6 மாசத்துக்கு மேலே நிதி கம்பெனிக்கு மேல செலுத்த இல்லைன்னா அந்த இத 6 மாதத்துக்கு மேற்பட்ட எல்லாத்தையுமே நாங்க வந்து ஒரு நான் பெர்ஃபார்மிங் லோன், அதாவது செயற்படா கடனாகத்தான் நாங்க வகைப்படுத்துவோம். அப்ப இதுல நீங்க சில தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க இது உங்களுக்கு சில வார்த்தைகள் புரியலைன்னா நீங்க எங்கட இப்ப ஆங்கில பணிப்புற டிரெக்ஷன்ஸ் எடுத்து நீங்க அதோட கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். என்ன சொன்னா இது நேரடியான தமிழில் சுத்த தமிழ்ல தமிழ் படுத்தப்பட்டிருக்கு. அங்கட ஆண்டறிக்கையில தமிழ் படுத்தப்பட்ட சேம் தமிழ் ஆக்கம் தான் இதுவும். அப்ப நீங்க இதுல அந்த நாங்க நீங்க செயற்படா கடன்கள் தான் குறிப்பிடுறோம். அப்ப இந்த செயற்படா கடன்களாக வகைப்படுத்துறதுல வந்து மத்திய வங்கி விடுத்த பணிப்புரையின் படி நீங்க அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், அதாவது கணக்கியல் நியமத்தின்படி பார்த்தா அது செப்பரேட் ஒரு கருதுகோளை கொடுக்கும். அதன் அடிப்படையில நீங்க அது இப்ப பார்த்தா அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், முழுமையாகவே வித்தியாசமானது கணக்கீட்டு நியமங்கள் இந்த பணிப்புரைகள்ல இருந்த நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கீட்டு நியமத்தோடையும் இணங்கி போக வேண்டியிருக்கும், இந்த மத்திய வங்கியின் பணிப்புரையோடையும் இணங்கி போக வேண்டியிருக்கும். ரெண்டுக்கும் ஏற்ற வகையில தான் அந்த கணக்கீடுகளை கணக்கறிக்கைகளை வந்து நிதி கம்பெனிகள் பேண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதுல மத்திய வங்கி இதுல குறிப்பிட்டு சொல்றது வந்து இது வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது ஆக குறைந்த தேவைப்பாடுகள். இதுக்கு மேலதிகமாக யாருமே செய்யலாம். இப்ப இதுல நாங்க சொல்லியிருக்கோம் 6 மாதங்களுக்கு கூடுதலாக நிலுவையில தவணைப்பணம் செலுத்தாம இருந்தா அதை செயற்படா கடனாக வகைப்படுத்தும். ஆனா சில நிறுவனங்கள் வந்து 3 மாதத்துக்கு இந்த சில நேரம் கணக்கீட்டு நியமத்தின் அடிப்படையில 3 மாதத்துக்கு மேல உள்ளது எல்லாத்தையுமே செயற்படா கடனாக ஆக்கணும்னு சொன்னா அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 3 மாதத்துக்கு மேலதிகமாக ஏதாவது அதை விட ஒரு நிறுவனங்கள இன்டர்னல் பாலிசிஸ், அதாவது உள்ளக கொள்கை அதுகளுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அதோட அதாவது செயற்படா கடன்களை வகைப்படுத்துறது வந்து வித்தியாசப்படும். அப்ப சில நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆக கூடினது நீங்க 6 மாசம் மட்டும் வெயிட் பண்ணலாம். அப்ப அந்த உங்களோட கடன்களை செயற்படா கடன்களை வகைப்படுத்துறது, அதாவது பெர்ஃபார்மிங் லோன்ஸை வந்து நான் பெர்ஃபார்மிங்ஸ் லோனா வகைப்படுத்துறதுக்கு வந்து நிதி கம்பிகளை பொறுத்த வரைக்கும் 6 மாதங்கள் தான் உங்களுக்கான கால வரையறை. அப்படி இல்லை நீங்க உங்களோட தனிப்பட்ட கம்பெனியின் கொள்கைகளின் அடிப்படையில நாங்க 3 மாதம் முடிய 3 மாதம் மட்டும் தவணைப்பணம் செலுத்த இல்லை, அதுக்கு மேலதிகமா யாராவது தவணைப்பணம் செலுத்தாம இருந்தா அவை எல்லாரையுமே நாங்க செயற்படா கடனாக வகைப்படுத்துறோம்னு சொன்னா அதுல நோ இஷ்யூ. ஆனா இப்ப நீங்க உங்களோட கம்பெனியில நீங்க ஒரு கொள்கையை வைக்கிறீங்க, 9 மாதம் வரை செலுத்தாத ஆட்களை வந்து நாங்க செயற்படா கடனா வைக்கிறோம்னா அது அந்த டைம்ல அது சரி வராது. ஏன்னு சொன்னா நீங்க 6 மாசம் தான் உங்களால மேக்சிமம் வெயிட் பண்ணல. 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு 7வது மாசம் ஆயிட்டுனா நீங்க கட்டாயம் வந்து செயற்படா கடனா வகைப்படுத்தணும். அப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த டிரெக்ஷனை வயலேட் பண்ணினாங்களா உங்களோட நிறுவனம் வந்து இந்த பணிப்புரையை வந்து மீறினதாக கருதி அதுக்குரிய தண்டனைகளோ தண்டப்பணமோ விதிக்கப்படும். அப்ப
நீங்க குறைஞ்சது என்றதுதான் இந்த குறைஞ்ச தேவைப்பாடுகள் தான் இந்த பணிப்புரைகள்ல வேண்டப்படுவது. அப்ப நீங்க 2 மாதத்திலயோ, இல்லாட்டி 3 மாதத்திலயோ, இல்லாட்டி 4 மாதத்திலேயே உங்களோட செயற்படா கடன்கள வந்து செயற்படா கடன்களாக வகைப்படுத்தினா, அதால மத்திய வங்கிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது நீங்க உங்களோட தேவைக்கேற்ற மாரி அத வரையறுத்துக் கொள்ளலாம். ஆனா குறைஞ்சது வந்து நீங்க 6 மாதத்துக்கு மேல மேல நீங்க வந்து அந்த கடன்கள கட்டாயமாக செயற்படா கடன்களாக வகைப்படுத்த வேண்டும். அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இந்த ரீஷெட்யூல் லோன்ஸ். இப்ப ரீஷெட்யூல் பண்றது நான் அன்னைக்கும் ஓரளவு தெளிவா விளங்கப்படுத்தியிருந்தேன். ரீஷெட்யூல்ன்றது அதாவது மீள் அட்டவணைப்படுத்தப்பட்ட கடன் வசதி என்று சொன்னா, ஆ நீங்க ஒரு வாடிக்கையாளரால வந்து கடன வந்து மீளச் செலுத்த இயலாம இருக்கிற நிலைமையில, அ நிறுவனம் வந்து நிதி நிறுவனம் வந்து அ அ அதுக்கு அவர் வந்து வாடிக்கையாளர் கேட்கும் இடத்து வந்து என்னால வந்து இந்த அவர் அந்த கடனை எடுக்கக்குள்ள அவர் அந்த மாதாந்த தவணை கட்டணமா அதுக்கு ஒரு ரூ. 15,000 அப்புறம் மதியான மாதாந்த தவணை கட்டணமாக அந்த அது அந்த கடனை பெற்றிருந்தாலும் அவருடைய தற்போதைய நிதி நிலைமை காரணமா சில வேளைகள்ல வந்து அத மீளச் செலுத்த இயலாம இருந்தா அவ்வளவு ரூ. 15,000 அவரால் எஃபோர்ட் பண்ண இயலாம இருந்தா தற்போதைய நிலைமையில தற்போதைய நிலைமை இல்ல, சாதாரண நிலைமையில அவரால இந்த கடனை செலுத்த முடியாம இருந்தா அவரால ஒரு ரூ. 10,000 அவரால இந்த கடன்களை செலுத்துவதற்காக அ அ ஒதுக்கக்கூடிய மாரி இருந்தா, அந்த வாடிக்கையாளர் வந்து கடன செலுத்தாம வர்றத விட, நிறுவனங்கள அணுகி இப்படி தன்னுடைய பிரச்சனைய சொல்லி, இப்படி என்னால வந்து இவ்வளவுதான் செலுத்தக்கூடிய மாரி இருக்கும். அதற்கேற்ற வகையில வந்து எனக்கு ரீஷெட்யூல் பண்ணி தாங்கன்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணினா, இந்த நிதி நிறுவனங்கள் வந்து அவருடைய கடன வந்து அவர் கேட்கப்பட்ட வகையில வந்து எ வ மீள் அட்டவணைப்படுத்தி கொடுக்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல வந்து எவ்வாறு அ அ செயற்படா கடன்களாக வகைப்படுத்துறதுன்னு சொல்லி இந்த படிப்புரையில சொல்லியிருக்குது. அதுல வந்து சில நேரம் ஒரு வாடிக்கையாளர் தன்னால செலுத்த இயலாது இந்த தவணை கட்டணத்த செலுத்த முடியாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 2 இல்லாட்டி 3 மாத காலமாக செலுத்தாம இருக்கு. தொடர்ச்சியாக நிதி நிறுவனத்தின் அ வேண்டுகோளுக்கு இணங்க அவர் செலுத்தச் சொல்லி நிதி நிறுவனம் கேட்க எப்படியாவது நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து தவணை கட்டணங்களை அதாவது பெற்றுக்கொள்ளத்தான் முயற்சிக்கும். அவ்வாறான ஒரு முயற்சியில அவர் வந்து நிதி நிறுவனத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம். எனக்கு என்னுடைய கடன இவ்வளவு தொகையால என்னால செலுத்த முடியாம இருக்கு. அதன்படியால எனக்கு ஒரு மீள் அட்டவணைப்படுத்த ரீஷெட்யூல் பண்ணி தாருன்னு சொல்லி. இப்ப 2 மாதம் ஆல்ரெடி அவர் அந்த தவணை கட்டணத்த செலுத்தல. அவர் அந்த 2 மாதம் செலுத்தாத நிலையில வந்து அந்த ரிக்வெஸ்ட்ட கேட்டு அந்த டைம்ல வந்து இந்த லோன் வந்து ரீஷெட்யூல் பண்ணப்படுது. அப்ப ஒரு 15,000 இருந்த தவணை கட்டணம் இப்ப 10,000 குறைஞ்சிட்டது. அப்ப அவர் அடுத்த மாதமும் ஆனா செலுத்த இல்ல. 10,000 குறைஞ்சிட்டது. ஆனா புதுசா ரீஷெட்யூல் பண்ணிட்டுனா இப்ப அக்கவுண்ட்ஸ்ல எல்லாம் இப்ப அது ஒரு செப்பரேட் லோனா தான் இருக்கும். அப்ப அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லோனா அவையிட புத்தகங்கள்ல வச்சிருக்க மாட்டினோம். அப்ப அவர்ட்ட இருந்து இந்த இதுவும் மறுமதி இல்லாத வகையில தான் கணக்குகள்ல இருக்கும். அதாவது வந்து இந்த எக்ஸ்ன்ற ஒரு வாடிக்கையாளர் இருந்தா அவர் ஆல்ரெடி 2 மாதம் தவணை கட்டணம் நிலுவையில இருந்தாலும், அப்ப அவர் ரீஷெட்யூல் பண்ணிக்க அந்த நிலுவையில இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் ரீஷெட்யூல் பண்ணுவோம். நிதி நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ரீஷெட்யூல் பண்ணிக்கல அந்த நிலுவையில இருக்கக்கூடிய வருமதிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் ரீஷெட்யூல் பண்ணும். அப்ப நிதி நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் அவரிடமிருந்து எந்த ஒரு நிலுவையும் இருக்காது. ரீஷெட்யூல் பண்ணின அ 0 மந்த்ல. ரீஷெட்யூல் பண்ற பாயிண்ட்ல வந்து எந்த நிலுவையும் வாடிக்கையாளரிடமிருந்து இருக்காது. ரீஷெட்யூல் பண்ணி முடிஞ்ச உடனே. அப்ப அப்ப ஆனா இந்த டிரெக்ஷன பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி அவர் 2 மாசம் தவணை கட்டணம் செலுத்த இல்ல. அதனாடி அ அந்த வகைப்படுத்த செயற்படா கடன வகைப்படுத்தக்கூடிய நிலைமையில வந்து இந்த பணிப்புரையின்படி அவர்கள் முன்னே அந்த ரீஷெட்யூல் பண்ணுவதற்கு முன்பு இருந்த இந்த 2 தவணை கட்டணத்தையும் ரீஷெட்யூல் பண்ணின பிறகு அந்த வாடிக்கையாளர் தொடர்ச்சியாக ஒரு 4 மாதத்துக்கு திருப்பியும் செலுத்தாம இருந்தா, அ அது வந்து செயற்படா கடனாக வகைப்படுத்தணும். ஆனா கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அவர் 4 மாதங்கள் அ செலுத்தாம இருந்தா, கம்பெனிய பொறுத்தவரைக்கும் 4 மாதங்கள் மட்டும் தான்
கம்பெனியின் கணக்கு புத்தகங்கள்ல வந்து 4 மாதங்கள் மட்டும்தான் மீளச் இல்லை என்ற வகையில தான் அது பிரதிபலிக்கும். ஆனா அவ்வாறு பிரதிபலித்தாலும் இந்த பணிப்புரையின் பிரகாரம் அந்த ரீஷெட்யூல் பண்ணுவதற்கு முன்பதாக எத்தனை தவணை கட்டணங்கள் மீளச் செலுத்தப்படாமல் இருந்தது என்றதையும் கவனத்தில் கொண்டு அவ முன்பு ரீஷெட்யூல் பண்ண முன்பு 2 தவணை கட்டணங்கள் மீள் அட்டவணைப்படுத்திய பின்பு 4 தவணை கட்டணங்கள், அது மொத்தமாக 6 தவணை கட்டணங்களை வந்து அவர் மீளச் செலுத்தாமல் இருக்கிறார். ஆகவே அது 6 தவணை கட்டணங்கள் பிற்பாடு வந்து அந்த ரீஷெட்யூல் பண்ணின லோனையுமே வந்து அவர்கள் வந்து ஒரு செயற்படா கடனாக வகைப்படுத்தணும். இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஆரோக்கிய கடன் கணிப்புரையை பொறுத்த வரைக்கும். என்னன்னா ப்ராக்டிக்கலி நீங்க உங்களோட கணக்கு புத்தகங்கள்ல வந்து அந்த லோன் வந்து 4 மாதங்கள் தான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா மத்திய வங்கி சொல்லும் அந்த லோனையும் வந்து நீங்க செயற்படா கடனாகத்தான் வகைப்படுத்தணும்னு சொல்லி. என்னன்னு சொன்னா அந்த கடன் பெற்றவர் வந்து ஏற்கனவே அந்த ரீஷெட்யூல் பண்றதுக்கு முதலே 2 மாதங்களுக்குமே வந்து அதை மீளச் செலுத்தாம இருந்திருப்பேன். இந்த இதுகளை கணிக்கிறதுக்காண்டி மத்திய வங்கி வந்து ரீஷெட்யூல்ஸ் லோன் சொல்லி ஒரு ஷெட்யூலை வாங்கும். சில நேரம் அப்ப இது சில நிதி நிறுவனங்கள் அந்த வகைப்படுத்தா லோன் செயற்படா லோனு வகைப்படுத்தல் நான் பெர்ஃபார்மிங் லோனோட பெர்சன்டேஜை குறைச்சி காட்டுறதுக்காக தங்களுடைய அதாவது மொத்த கடன்கள்ல வந்து செயற்படா கடன்கள்ன்ற பெர்சன்டேஜ் சதவீதத்தை குறைச்சி காட்டுறதுக்காக பர்பஸாகவே வாடிக்கையாளரோட கோரிக்கை இல்லாமலே அந்த மூல அட்டவணைப்படுத்தல்களை செய்கிற நிலைமைகளை நாங்க நேரடியா கண்டிருக்கோம் ப்ராக்டிக்கலா. அப்ப அவ்வாறான சந்தர்ப்பத்துல இந்த வகைப்படுத்தா கடன்களை அந்த செயற்படா கடன்களாக வகைப்படுத்துறதை தவிர்க்கிறது நோக்காக கொண்டே அவர்கள் இந்த மூல அட்டவணைப்படுத்தல்களை கடன்களுக்கான மூல அட்டவணை அதாவது ரீஷெட்யூல்ஸை செய்திருக்கிறத நாங்க கண்டிருக்கோம். அப்ப அதன் அடிப்படையில அதான் மத்திய வங்கி இந்த பணிப்புரையை எடுத்திருக்கு. அப்ப ஒரு பர்பஸா ஒரு நிதி நிறுவனம் அவ்வாறு செய்யற வழிக்கிட்டாலும் அதால எந்த யோசனமும் இந்த பணிப்புரையின் வந்த விற்பட அந்த நிறுவனங்களுக்கு இருக்க போவது இல்லை. அப்ப அதனால கட்டாயம் அந்த ரீஷெட்யூல்ஸ் லோன்ஸ் கிளாசிபிகேஷன்ல வந்து இந்த 6 மாத கணிப்புன்றது அவ்வாறு தான் அமையும். அதாவது ரீஷெட்யூல் முந்தைய மாத தவணை கட்டணத்தின் செலுத்த வேண்டிய தவணை கட்டணங்களையும் ரீஷெட்யூலுக்கு பின்பாக ஏதாவது தவணை கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருந்தால் அதனுடைய தவணை கட்டணங்களையும் சேர்த்துத்தான் அதை கணிப்பீட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து கடன் வசதியை பொறுத்தவரை குத்தகைக்கு உடல் தவணை கொள்வன், அதாவது நிதி குத்தகை இல்லாட்டி தவணை கொள்வன உடன்படிக்கையின் கீழ் அவர் முதல் உடைமைப்படுத்தப்பட்டு நிதி கம்பெனியால் விற்கப்படும் இடத்து அல்லது சொத்துக்களாக துணை கொள்ளப்படும் இடத்து. அதாவது வந்து இது சில கம்பெனியில ஃபைனான்ஸ் லீசிங் வந்து பெருமளவா நிதி கம்பெனிகள முக்கிய ப்ராடக்டா இருக்கிறது இந்த நிதி குத்தகை, ஃபைனான்ஸ் லீசிங் என்று குறிப்பிடப்படுகின்ற நிதி குத்தகைகள். இந்த நிதி குத்தகைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிதி குத்தகையாக உடமைக்கப்படுறது வந்து வாகனங்கள். முக்கியமா வாகனங்களுக்கு தான் நிறுவனங்கள் வந்து நிதி குத்தகையினை வழங்கி கொண்டிருக்கு. அந்த நிதி குத்தகையில வழங்கப்பட்ட ஏதாவது கடன்கள் இருந்தா அது அந்த நிதி குத்தகை பெற்றுக்கொண்டவர் வந்து 2 மாதங்கள் தவணை கட்டணத்தை செலுத்த இல்லைன்னு சொன்னா அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யும் நிதி நிறுவனங்கள். அதாவது வந்து ஒவ்வொரு நிதி நிறுவனம் தங்களுக்கு ஒரு கொள்கையை வைக்கிறதும் இத்தனை மாதங்கள் நிதிக்கு, அதாவது அந்த நிதி குத்தகை பெற்றுக்கொள்ளும் போது இந்த நிதி குத்தகை ஒப்பந்தத்துல வந்து அந்த இந்த விடயங்களை வந்து நிதி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கும். ஒரு நிதி நிறுவனத்தின் நிதி குத்தகை ஒப்பந்தத்தை நீங்க பரிசீலித்து பார்த்து தெரியும். அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் எத்தனை மாதங்கள் நிலுவையாக இருந்தால் குறிப்பிட்ட மாதமா 2 மாதமா இல்லாட்டி 3 மாதமா ஆக கூடுதலான மாதங்களுக்கு செல்வதில்லை இந்த நிதி நிறுவனம். சில நிறுவனங்கள் 1 மாதம் என்று கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நீங்க தெளிவா பார்க்கணும் அந்த நிதி நிறுவனங்கள் நிதி குத்தகை
ஒப்பந்தத்துல வந்து எவ்வாறு அது குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி. அது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடலாம். சில நிறுவனம் 2 மாதம் தன்னுடைய நிதி குத்தகை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கும். 2 மாதங்கள் நிலுவையா இருந்த தவணை கட்டணம் பறிமுதல் செய்யப்படும். சொத்துக்கள பறிமுதல் செய்யப்படும். அதே மாரி சில நிறுவனம் குறிப்பிட்டிருக்கும் 3 மாதங்கள் நிலுவையா இருந்த சொத்துக்கள பறிமுதல் செய்ய முடியும். அது வந்து நிறுவனத்தின் கொள்கைக்கு ஏற்ற மாரி அதை அமைச்சுக் கொள்ளலாம். ஆனா இந்த செயற்படா கடனாக வகைப்படுத்திக்கல அவ்வாறு 2 மாதங்கள்ல ஏதாவது ஒரு நிதி நிறுவனம் வந்து நிதி குத்தகைக்கு கொடுத்த கடன்களின் சொத்து ஏதாவது சீஸ் பண்ணி எடுத்து அதாவது மீளுடைமையாக்கி எடுத்துக்கொண்டால் அந்த அவ்வகையான கடன்கள் வந்து உடனடியாக அதாவது சீஸ் பண்ணின திகதியிலிருந்தே செயற்படா கடனாக வகைப்படுத்த வேணும். அதே மாதிரி தான் ஹையர் பர்ச்சேஸ் தவணை கொள்ளளவு வந்து குறிப்பிடுறது வந்து ஹையர் பர்ச்சேஸ். இதுல வந்து நான் நேரடியாக தமிழ் பதங்களையே பாவிச்சிருக்கேன். இப்ப அதுல உங்களுக்கு ஆங்கில பதங்கள் பாவிக்கல சில நேரம் சில விளக்கம் இல்லாமல் இருந்தா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஆங்கில பணிப்புரையை பார்க்கலாம். அல்லது அடுத்த வகுப்புகளில் நீங்க அதை கற்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தவணை கொள்வனவு உடன்படிக்கைனா ஹையர் பர்ச்சேஸ் உடன்படிக்கைகள் கடன்கள் வழங்கப்பட்டிருந்த அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த கடன்களுக்குரிய சொத்துக்களை வந்து அந்த நிறுவனம் வந்து தன்னை உடமையாக்கி இருந்தா சீஸ் பண்ணி தன் யாட்டில் உடனே வச்சிருந்தா அவ்வகையான கடன்களையும் வந்து உடனடியாக சீஸ் பண்ணின டேட்ல இருந்து அதாவது முதலுடைமையாக்கின திகதியிலிருந்தே செயற்படா கடன்களாக வகைப்படுத்தணும். அப்ப சாதாரணமாக மத்திய வங்கி இந்த பணிப்புரையின்படி அவர்கள் 6 மாதங்கள் வரை செயற்படா கடனாக வகைப்படுத்தாம வைத்திருக்கலாம். 6 தவணை கட்டணங்கள் செலுத்தப்படாத நிலையில மட்டும் செயற்படா கடனாக நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸாக வகைப்படுத்தாம இருக்கலாம். ஆனா அந்த மீளுடைமையாக்கினா அதாவது சீஸ் பண்ணி உங்களோட வாகனங்களையோ இல்லாட்டி சொத்துக்களையோ உங்கள் உடைமை ஆக்கினா அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அது எத்தனை மாதங்கள் என்று கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அதாவது சீஸ் பண்ணின நாள்ல இருந்தே அதாவது குறிப்பிட்ட சீஸ் பண்ணின திகதியிலிருந்தே அதை வந்து செயற்படா கடனாக வகைப்படுத்தணும்னு சொல்லி இந்த பணிப்புரை சொல்லுது. அடுத்தது வந்து பவர் நிதி கம்பெனியும் செயற்படா கடன்கள் என வகைப்படுத்தப்பட்ட கடன் வளங்களுக்காக ஒதுக்கங்களை மேற்கொள்ளணும். இத்தகைய ஒதுக்கங்களின் தொகையை வந்து மத்திய வங்கி வரையறுத்திருக்கு. இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து மத்திய வங்கியால குறிப்பிடப்படுறது ஆக குறைந்த தேவைப்பாடுகள். இதுக்கு மேலதிகமா ஏதாவது நிறுவனம் செய்தா அதுல எந்த பிழையும் இல்லை. இதுக்கு மேலதிகமா ஏதாவது நிறுவனங்கள் செய்தா எந்த பிழையும் இல்லை. ஆனா இதற்கு குறைவாக இந்த நிறுவனம் செய்ய முடியாது. அவ்வாறு செய்தா இந்த பணிப்புரையை வந்து மீறினதாக கருதப்படும். அப்ப அதுல எவ்வாறு ஒதுக்கங்களை மேற்கொள்ளணும் என்று சொல்லி இருக்குது. முதலாவது வந்து 6 மாதங்களுக்கு கூடுதலாக தவணை கட்டணத்தை செலுத்தாம இருந்தா உடனடியா வந்து செயற்படா கடன்களாக மாற்றப்படும். அவ்வாறு மாற்றப்பட்ட கடன்களுக்கு வந்து ஒதுக்கத்தை மேற்கொள்ளணும். அது எந்த அடிப்படையில் அந்த ஒதுக்கங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அதாவது மிக குறைந்த தேவைப்பாட்டை வந்து மத்திய வங்கி சொல்லியிருக்கு. அது வந்து முதல் 6 தொடக்கம் 12 மாதங்களுக்குள்ள தவணை பணங்கள் செலுத்தாத கடன்களை வந்து അതിന്റെ கடன் தொகையின் 50% வந்து ஐயக்கடன் ஒதுக்கமாக ஏற்பாடு செய்ய வேணும். அது வந்து கட்டாயம். அது இல்லை சில நேரம் 6 மாதம் தாண்டினா 100%யுமே ஐயக்கடன் ஏற்பட செய்கிற நிறுவனங்கள் தங்களோட நிறுவன கொள்கைக்கு 6 மாதம் தாண்டி அதை செயற்பட கடனாக வகைப்படுத்தின உடனேயே அவை எல்லா 100% ஐயக்கடன் ஏற்பாடு செய்யுமாக இருந்தால் அதுல எந்த பிழையும் இல்லை. ஆனா ஒரு நிறுவனம் 6 மாதம் தாண்டின பிறகு 20% மட்டும்தான் ஐயக்கடன் ஐயக்கடன் ஏற்பாட்டு ஒதுக்கமாக செய்யுமாக இருந்தால் அது வந்து இந்த பணிப்புரையை மீறுவதாக கருதப்படும். அப்ப ஆக குறைஞ்சது வந்து செயற்படாத வந்து குறிப்பிட்ட கடன் தொகையின் 50% வந்து ஒதுக்கமாக பேண வேணும். அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுது அந்த வராத தவணை கட்டணங்கள் அதாவது செலுத்தப்படாத தவணை கட்டணங்கள் எண்ணிக்கை வந்து 12 மாதங்களை மிஞ்சி விடத்து அதாவது 12 மாதங்களை தாண்டி 1 வருஷத்துக்கு மேலாக தவணை கட்டணங்கள் செலுத்தப்படாமல் இருந்தால் அவ்வகையான சந்தர்ப்பத்துல வந்து
அந்த கடன் தொகையின் 100%, அதாவது அந்த கடன் தொகை முழுமைக்குமே ஒரு ஒதுக்கத்தினை அந்த நிறுவனம் மேற்கொள்ள வேணும். அப்ப 6 தொடக்கம் 12 மாதம்னு சொல்லி சொன்னா 50%, 12 மாதங்களுக்கு மேற்பட்ட கடன்களுக்கு வந்து 100% இந்த ஐயக்கடன் ஏற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து வித்தியாசப்படும். அதாவது வந்து செயற்படா கடனை வகைப்படுத்துறது எத்தனை மாதங்களை வகைப்படுத்துறதுன்றதுலையும், அந்த செயற்படா கடன்களுக்கு எவ்வாறு ஒதுக்கங்களை பேணணும்ன்றதுலையும் வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப இந்த இதுல குறிப்பிடப்படுற வந்து நிதி கம்பெனிகளை பொறுத்தவரை. அடுத்தது வந்து பிணையாக அல்லது குத்தகை தவணை கொள்வன உடன்படிக்கையின் கீழ் நிதியிட்டமாக பெற்ற சொத்துக்கள் முதலுடைமையாக்கப்படும் முதலுடைமையாக்கப்பட்டு நிதி கம்பெனிகள் விற்கப்பட்டு கடன் தொகையின் மீளளிக்கப்படாத தொகையின் பங்கை பொறுத்தவரையில் 1%. அது என்ன அதுல அது சொல்லுதுன்னு சொன்னா, ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், லீசிங், ஃபைனான்ஸ் லீசிங்ல இல்லாட்டி ஹையர் பர்ச்சேஸ்ல கடன் வழங்கி இருந்தா அந்த லீசிங்ல வழங்கப்பட்ட வாகனங்களையோ இல்லாட்டி ஏதாவது சொத்துக்களையோ மீளுடைமையாக்கி இருந்தா அந்த நிறுவனம் அந்த மீளுடைமையாக்கிய திகதியிலேயே செயற்படா கடனாக வகைப்படுத்தணும். ஆனா அந்த ஒதுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்தை வந்து அதாவது நிறுவனம் தன்னுடனே வைத்திருக்குமாக இருந்தால் வந்து 6 மாதம் வரை எந்த ஒதுக்கமும் மேற்கொள்ள தேவையில்லை. அது மேலே குறிப்பிட்ட மாதிரி 6 தொடக்கம் 12க்கு 50%, 12க்கு மேற்பட்ட மாதங்கள் இருந்தா 100% ஒதுக்குறதுதான் அது சாதாரண நிலைமை. ஆனா அவ்வாறு தன் மீளுடைமையாக்கின சொத்துக்களை வந்து அந்த நிறுவனம் விற்பனை செய்திருந்தால் வந்து அந்த வாடிக்கையாளர் தான் செலுத்த இயலாது, எனக்கு செலுத்த முடியாத நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனம் வந்து அவ்வாறு முதலுடைமையாக்கின சொத்துக்களை விற்பனை செய்திருந்தால், விற்பனை செய்து பெற்றுக்கொண்ட தொகையை விட அந்த வருமதியான லோன் தொகை வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்துல வந்து அந்த மிகுதி வருமதியான லோன் தொகையை வந்து உடனடியாக 100% ஒதுக்கம், அந்த லோன் தொகைக்கு சமமான 100% ஒதுக்கம் வந்து அந்த நிறுவனத்தால மேற்கொள்ளப்பட வேண்டும். எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா, ஒரு 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகன கடன் ஒன்றை வழங்கி இருக்கு நிறுவனம். 8 லட்சம் பெறுமதியானது இன்னும் பெற வேண்டி இருக்கு நிறுவனத்துக்கு. அந்த நேரத்துல வந்து அந்த நிறுவனம் அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் செய்து இல்லாட்டி தன்மையில் உடைமையாக்குது. உடைமையாக்கி அந்த வாடிக்கையாளரால் இனிமேலும் செலுத்த இயலாத அந்த நிறுவனம் கருதுற பட்சத்துல அந்த வாகனத்தை விற்பனை செய்து அந்த வாகனம் விற்பனை செய்யறதால 5 லட்சம் ரூபாய் தான் அந்த நிறுவனத்துக்கு காசாக கிடைக்குது. அவ்வாறு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அவர்கிட்டமிருந்து அந்த வாடிக்கையாளரிடமிருந்து நிறுவனத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரணும். ஆனா காசாக நிறுவனத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கிடைக்குது. 8 லட்சம் ரூபாய் கடன் நிறுவனம் இருக்குது. அப்ப இந்த வாகனத்தை பறிமுதல் செய்த உடனே அந்த 8 லட்சம் ரூபாயுமே வேற, அதாவது செயற்படா கடனாக வகைப்படுத்தப்படும். அப்ப அதற்கு பிறகு நிறுவனம் வந்து அவரிடமிருந்து மேலதிகமாக எதுவும் மீள பெற்றுக் கொள்ள முடியாது என்ற சந்தர்ப்பத்துல அந்த வாகனத்தை விற்று 5 லட்சம் ரூபாய்க்கு விற்று அந்த கடனை அந்த 5 லட்சம் ரூபாய் அந்த கடனுக்கு செட் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் போக கடன் தொகை வர வேண்டிய கடன் தொகை இன்னும் 3 லட்சம் ரூபாய் இருக்குது. அதுக்கு வந்து நிறுவனம் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கும், வசூலிக்கிறார். ஆனா அந்த விற்கப்பட்ட திகதியிலிருந்து அந்த மிகுதி 3 லட்சம் ரூபாய்க்கும் 100%, அதாவது 3 லட்சம் ரூபாய் ஐயக்கடன் ஒதுக்கமாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதுதான் இதுல குறிப்பிட்டிருக்கு. அதாவது வந்து சாதாரண கடன்களை பொறுத்த வரைக்கும் செயற்படா கடன்களாக மாறின உடனே அவற்றுக்கு 6 தொடக்கம் 12 மாசங்கள் இருந்தா 50%, 12 மாதங்களுக்கு மேற்பட்ட கடன்களுக்கு 100% ஒதுக்கமாக ஐயக்கடன் ஒதுக்கமாக ஏற்பாடு செய்யும். ஆனா வார சொத்துக்களை வாங்கி விட்டு அதை விற்பனை செய்து இருந்தால் மிகுதி வர வேண்டிய கடன் வகைக்கு வந்து உடனடியாக 100%. அங்க வந்து மாத கணக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கோம், செயற்படா கடனை வகைப்படுத்துறதுக்கும் மாத கணக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை. வார சொத்துக்களை பறிமுதல் செய்து இல்லாட்டி மீளுடைமையாக்கின அந்த திகதியிலிருந்தே அது செயற்படா கடனா மாறும். அதே மாதிரி அந்த சொத்தை வித்து இருந்தா மிகுதியாற வேண்டிய கடன் தொகைக்கு 100% உடனடியாகவே
செயற்பட அந்த ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாம அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக அந்த சொத்தை தன்னோட வச்சிருக்குது. ஆனா பறிமுதல் செய்துவிட்டு அந்த நிறுவனம் சொத்தை விற்கையில அந்த 3 மாதத்திலேயே அந்த நிறுவனம் சொத்தை பறிமுதல் செய்துட்டு அப்ப 3 மாதத்திலேயே அது செயற்படா கடனாக வகைப்படுத்தணும். ஆனா அந்த 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் அந்த செயற்படா கடனை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான ஐயக்கடன் ஏற்பாடும் செய்யப்பட வேண்டிய தேவை நிறுவனத்துக்கு இல்ல. அந்த நிறுவன கொள்கையில அதாவது இந்த பணிப்புரையின் அடிப்படையில செய்ய வேண்டிய தேவை இல்ல. ஆனா நிறுவன கொள்கைய பொறுத்தவரைக்கும் இப்ப செயற்படா கடன் ஆன உடனேயே 50% அ இயக்குனர் ஏற்பாடு செய்றேன்னு சொல்லி அது நிறுவனத்தின் கொள்கையா இருந்தா அது அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த பணிப்புரையின் தேவைப்பாட்டுக்கு ஏற்ப அது செய்ய வேண்டிய தேவை இல்ல. அடுத்தது வந்து நாங்க பார்த்தோனாங்க எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அதாவது செயற்படா கடனை எவ்வாறு வகைப்படுத்துறது? அவ்வாறு வகைப்படுத்தின செயற்படா கடன்கள்ல ஒரு ஐயக்கடன் ஏற்பாடு ஒண்ணு செய்யணும். அது எந்த அடிப்படையில செய்யணும்னு பார்க்கலாம். இப்ப அந்த செயற்படா கடன்களுக்கு ஒதுக்கத்த பேணணும். இந்த ஒதுக்கத்த பேணுறதுலேருந்து சில அ ரிலீஃப் அதாவது வந்து சில அ கழிவுகள வந்து மத்திய வங்கி இந்த பணிப்புரையில குறிப்பிட்டிருக்கு. அதாவது வந்து அது அந்த கடன்கள்ல செக்யூரிட்டீஸ் இந்த பிணையாக வைக்கப்பட்ட அ அ சொத்துக்களின் அடிப்படையில அந்த அ ரிலீஃப வந்து மத்திய வங்கி இதுல குடுத்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது எந்த பாத்தியதையும் அல்லது விதிப்பும் இல்லாத இலங்கை அரசின் பிணையங்கள். வ கவர்ன்மெண்ட் பாண்ட் என்று சொல்றது, அது அண்டர் லியன் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க அ அண்டர் லியன் என்று சொல்றது என்ன சொன்னா, ஏதாவது ஒரு பொறுப்பு அடிப்படையில அதாவது வந்து அந்த பாண்ட வச்சு ஏதாவது கடன் பெற்றிருந்தால், இல்லாட்டி இப்ப அந்த பாண்ட வச்சு நீங்க ஏதாவது மேலதிக பெற்று வசதிகள இல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கு நீங்க அத செக்யூரிட்டியா குடுத்திருந்தால், அந்த கடன் தவிர்ந்து இந்த இப்ப குறிப்பிடத்தக்க கடனுக்கு மட்டும் தான் அந்த பாண்ட நீங்க செக்யூரிட்டியா குடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, அதின்ட முழு தொகையையும் வந்து அ நீங்க அந்த நிறுவனத்தால ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வேண்டிய தொகையிலிருந்து கழிக்கக்கூடிய மாரி இருக்கும். அவ்வாறு இல்லாம இந்த இந்த ஒரு நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் பாண்ட குடுத்திருக்கிறீங்க. ஆனா அந்த இப்ப அந்த நிறுவனத்திட்ட இருந்து ஒரு அ கடன் தொகைய பெற்றிருக்கீங்க. அதே மாரி ஒரு அ நிதி நிதி குத்தகை ஒன்றையும் பெற்றிருக்கிறீங்க. அவ 2க்குமே அத சான்றிதழ் செய்திருந்தா, இந்த நிதி குத்தகைய பொறுத்தவரைக்கும் அது பெர்ஃபார்மிங் அதாவது அதாவது என்ன செயற்படும் கடனாக இருந்தால், அந்த டைம்ல வந்து இதுல 100% பயன்படுத்த முடியாது. அ அவ்வாறு இல்லாம அந்த பிணையங்கள வந்து அதாவது கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ வந்து நீங்க குறிப்பிடத்தக்க கடனுக்கு மாத்திரம் தான் செக்யூரிட்டியா குடுத்திருந்தீங்களாக இருந்தால், அந்த வாடிக்கையாளர் அந்த அ நிறுவனத்திடம் கடன் பெறும்போது அந்த கடனுக்கு மாத்திரம் செக்யூரிட்டியா அந்த கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ குடுத்து கடனை பெற்றிருந்தாராக இருந்தால், அந்த கடன் அதாவது செயற்படா கடனாக வகைப்படுத்தப்பட்டு, அ ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை வரைக்குள்ள அந்த ஒன்ற பெறுமதியே அதாவது அரசாங்க பிணையங்கள்ன்ற பெறுமதியின்ற முழு தொகையுமே அந்த ஏற்பாட்டிலிருந்து கழிச்சு காட்ட முடியும். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு சொன்னா, இப்ப ஒரு ரூ. 10,00,000 கடன் பெற்ற ஒருவர் வந்து ரூ. 10,00,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒருவர் வந்து ரூ. 8,00,000 பெறுமதியான அ பிணையங்கள குடுத்து அவர் ஒரு அவரு ஏதோ ஒரு தொகை ஒன்றை பெற்றுக்கொண்டார் கடனாக. ஆனா அவரிடமிருந்து தற்பொழுது வர வேண்டிய தொகை ரூ. 10,00,000. அப்ப அவர் ரூ. 10,00,000 வர வேண்டியிருந்த நேரத்துல வந்து அவர் வந்து அது செயற்படா கடனாக மாறுது. 6 மாசம் ஆயிட்டு 7 மாதம் ஆன உடனே அதுக்கு வந்து ஒதுக்கம் ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வேணும். ரூ. 10,00,000 எவ்வாறு ஐயக்கடன் ஏற்பாடு செய்யணும்? 5 தொடக்கம் சாரி 50% செய்யணும். 6 தொடக்கம் 12 மாதங்கள் செயற்படா கடனாக இருக்கிற தவணை கட்டணம் செலுத்தப்படாத கடன் என்று சொன்னா 50%. அப்ப அது ரூ. 10,00,000க்கும் 50% ரூ. 5,00,000 இயக்கடன் ஏற்பாடாக செய்ய வேணும். ஆனா இந்த நிலைமையில அந்த நிறுவனத்திடம் வந்து ரூ. 8,00,000 பெறுமதியான அ அரசாங்க பிணையங்கள் வந்து கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த நிறுவனம் அது வந்து அந்த கடனுக்கு மாத்திரம் தான் அந்த வாடிக்கையாளர் அத குடுத்திருக்கிறார். அந்த நிலைமையில வந்து அந்த கடன்
ஐயக்கடன் ஏற்பாடு வந்து செய்ய வேண்டிய தொகை வந்து 5,00,000. ஆனா நிறுவனம் வைச்சிருக்கிற பிணையங்கள்ற தொகை வந்து 8,00,000. அந்த நிலைமையில வந்து நிறுவனம் எந்த விதமான ஆஹ், ஒதுக்கீட்டையும் ஐயக்கடன் ஏற்பாட்டையும் செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆனா இப்ப அவர் வந்து ஒரு 2,00,000 பெறுமதியான பிணையங்களை தான் கொடுத்திருக்கிறார். ஆனா 10,00,000 ஆஹ், பெறுமதியான கடன் இன்னும் பெற வேண்டி இருக்குது. அந்த நிலைமையில ஆஹ், செயற்படா கடனாக வகைப்படுத்தப்படுது. செயற்படா கடனாக வகைப்படுத்தப்பட்ட உடனேயே 50% வந்து ஐயக்கடன் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். 50% ஏற்பாடு செய்ய வேண்டும்னா 5,00,000 வந்து ஐயக்கடன் ஏற்பாடாக செய்யணும். ஏற்கனவே அவர் கொடுத்த சொத்து வந்தங்களிடம் வந்து அரசாங்க பிணையங்கள் கவர்மெண்ட் பொன்சங்களிடம் இருக்குது. அதோட பெறுமதி வந்து 2,00,000. அந்த 5,00,000 செய்ய வேண்டிய ஐயக்கடன் ஏற்பாட்டில் வந்து அந்த 2,00,000 கழித்து 3,00,000 மட்டும் ஐயக்கடன் ஏற்பாடு செய்தால் அந்த கடன்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்திற்கு போதுமானதாக இருக்கும். இந்த பணிப்புரையின் அடிப்படையில் போதுமானதாக இருக்கும். ஆனா இப்ப ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு கொள்கைகளை வச்சு அந்த கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு இதுக்கு மேலதிகமா ஏதாவது அவர் செய்வதாக இருந்தால் செய்யலாம். இப்ப இந்த இயக்குனன் ஏற்பாடு செய்யக்கலாம். அந்த இதுகள் எதையுமே கணக்கில் எடுக்கையிலும் கட்டாயம் செயற்படா கடனாக வகைப்படுத்த கட்டாயம் வந்து இயக்குனர் ஏற்பாடு செய்கிறது என்ற ஒரு கொள்கை நிறுவனத்திடம் இருந்தால் அது சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு நிறுவனம் வந்து இந்த வார சொத்துக்கள் இருந்தா அதை அந்த 100% கழித்து காட்டலாம். அடுத்தது வந்து எந்த பாத்தியதையும் அல்லது விதிப்பும் இல்லாத அங்க மத்திய வங்கியின் பிணையங்கள் ஏற்கனவே நாங்க பார்த்தோம்னாங்க அரசாங்க பிணையங்கள் அதே மாதிரி தான் மத்திய வங்கியின் பிணையங்கள் சென்ட்ரல் பேங்க் பாண்ட்ஸ். மத்திய வங்கியின் பிணையங்கள் சென்ட்ரல் பேங்க் பாண்டையும் பொறுத்த வரைக்கும் எந்த பாத்தியதையும் அல்லது விதிப்பும் இல்லாத அண்டலியன் இல்லாத வேற எந்த சொத்துக்கும் இந்த பொறுப்பாக காட்டாதன்னு சொல்லி வேற எந்த கடனுக்கும் இந்த போண்டை வந்து இது பொறுப்பாக காட்டாத ஒரு சொத்தாக காட்டி இந்த கடன் தவிர வேறு எது கடனும் எடுக்காத பட்சத்துல வந்து அதை வந்து இந்த கடன் செய்ய வேண்டிய இயக்குனர் ஏற்பாட்டுல வந்து 100% கழிச்சு காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே தான் சேம் இதுல வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து எந்த ஒரு பாத்தியதையும் அல்லது விதிப்பும் இல்லாத உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி ஒன்றில் உரிமம் பெற்ற சிறப்பியல் வாய்ந்த வங்கி ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனி ஒன்றில் உள்ள தவணை வைப்புகள். அதாவது இது வந்து நீங்க ஏதாவது ஒரு பேங்க் அல்லாட்டி ஸ்பெஷலைஸ் பேங்க் அல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில நீங்க டிபாசிட்டா வச்சிருந்தா அந்த அந்த டிபாசிட்டை வந்து நீங்க இந்த கடன் பறைக்குள்ள அதுக்கு ஒரு செக்யூரிட்டியா வந்து ஒரு கலெக்டரலா அதை கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த தொகையும் வந்து முழுமையாக நீங்க இதுல இருந்து கழிச்சு காட்டக்கூடியதாக இருக்கும். வந்து செயற்படா கடனுக்குரிய ஐயக்கடன் ஏற்பாட்டு தொகையிலிருந்து அந்த நிறுவனம் அந்த எஃப்டி இந்த தொகையையும் கழிச்சு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நான் மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் இது சேம் ப்ரொசீஜர்ல தான் அது அப்ளை பண்ணப்படும். அடுத்த வந்து எதிரீடு செய்யும் வசதிகளின் கிடைப்பனவை கொண்ட கடன் வளங்களுக்காக இணையாக எடுக்கப்பட்ட கம்பெனியுடனான வைப்புகள் அல்லது கம்பெனியின் சேமிப்பு கணக்கில் நிலுவை. இதுல என்ன சொல்லுதுன்னா நீங்க அதே கம்பெனியில இப்ப நாங்க முதல் பார்த்தினாங்க வேறு அந்த அந்த நிறுவனம் இல்லாத வேறு நிதி நிறுவனத்துல இல்லாட்டி வங்கியில இல்லாட்டி சிறப்பியல் வாய்ந்த வங்கியில வந்து நிலையான வைப்பா வச்சிருந்த இதை வச்சிருந்த நிலையான வைப்பு தொகையின்னு இதுக்கு கலெக்டரலா கொடுத்திருந்தா அந்த தொகையை நாங்க முழுமையாக இந்த ஏற்பாட்டு தொகையிலிருந்து கழிக்க முடியும்னு பார்த்தினாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனத்துல குறிப்பிட்ட நிறுவனத்துல அந்த வாடிக்கையாளர் வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புக்கு எதிராகத்தான் கடனை பெற்றிருக்காருன்னு சொன்னா இப்ப எஃப்டி அகெயின்ஸ்ட் லோன் சொல்லுவாங்க. இல்லாட்டி சர்விங் அது நார்மலா எஃப்டி அகெயின்ஸ்ட் லோன் இல்லாட்டி சர்விங் அகெயின்ஸ்ட் லோன். அதாவது வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து அந்த நிறுவனத்துல வைச்சிருக்கிற சேமிப்பு இல்லாட்டி அந்த நிலையான வைப்புக்கு எதிராக அந்த கடனை பெற்றிருந்தாருன்னு சொன்னா அந்த கடன் தொடர்புல இயக்குனர் ஏற்பாடு செய்யக்குள்ள அந்த வாடிக்கையாளர் வைக்கப்பட்டிருக்கிற நிலையான வைப்பு தொகையை இல்லாட்டி சேமிப்பு வைப்பு தொகை என்ற முழுமையும் அந்த இயக்குனர் ஏற்பாட்டில இருந்து கழிச்சு காட்ட முடியும். அவ்வாறு இல்லாம அவர்களுக்கு இடையில வேறு ஒப்பந்தங்கள் இருந்தா அந்த வாடிக்கையாளருக்கும் இந்த நிறுவனத்துக்கும் இந்த எஃப்டிஏ அகெயின்ஸ்ட் லோன் சாதாரணமாக நான் ஃபோர்கிவிங் லோனா போகாது. ஏன்னு சொன்னா அந்த அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தங்கள்ல வச்சிருக்கணும் அந்த மீள செலுத்த முடியாத ஒரு நிலைமை வந்தா அந்த எஃப்டிக்கு எதிராக செட் ஆஃப் செய்யறதுக்கு அந்த ஒப்பந்தங்கள்ல
நிபந்தனைகளை போட்டிருக்கணும். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அநேகமாக அந்த லோன் அந்த வகையான கடன்கள் வந்து உடனடியாக வந்து செட்டில் பண்ணப்பட்டுரும். அதாவது தீர்ப்பனம் செய்யப்பட்டுரும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அவ்வாறான எந்த விதமான ஒப்பந்த ஏற்பாடுகளும் இல்லை என்ற பட்சத்துல வந்து அவ்வாறு நிறுவனத்துக்கு வந்து அந்த நிலையான வைப்பையோ அல்லது சமூக வைப்பையோ இந்த கடனுக்கு எதிராக சாட்டுதல் செட்டு பல கடன் வர வேண்டிய கடன் பெறுமதிக்கு எதிராக செட்டில் செய்ய முடியாத ஒரு தொகை நிலைமை இருக்கும் சொன்னார். அது செயற்படா கடனாக வகைப்படுத்தப்பட்டால் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். அந்த ஐயக்கடன் ஏற்பாடு செய்யக்குள்ள இந்த நிலையான வைப்பு தொகையை அல்லது சேமிப்பு வைப்பு தொகையை முழுமையாக கழிச்சு காட்டலாம். வந்து ஏதாவது வங்கி உத்தரவாதங்கள் இருந்தா பேங்க் கரண்டீஸ்ன்னு சொல்லப்படுகின்ற வங்கி உத்தரவாதங்கள் இருந்தா அதையும் அந்த ஐயக்கடன் ஏற்பாடு செய்யக்குள்ள முழுமையாக கழிக்கலாம். அடுத்த நிதி கம்பெனியினால் மீளுடைமையாக்கப்பட்ட ஊர்திகள் மற்றும் ஆதனங்களை பொறுத்தவரை ஒப்புதளிக்கப்பட்ட மதிப்பாளரிடம் இருந்து 6 மாத காலத்துக்கு உட்பட்ட மதிப்பீட்டு 80% வந்து இது என்னத்தை குறிப்பிடுதுன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஃபைனான்ஸ் லீஸ் இல்லாட்டி வந்து ஒரு ஹையர் பர்ச்சேஸின் அடிப்படையில் வழங்கப்பட்ட கடன்களுக்கு ஏதாவது ஒரு வாகனத்துக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு சொத்துக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த வாகனம் இல்லாட்டி சொத்து வந்து மீள உடைமையாக்கப்பட்டிருந்த அந்த நிறுவனத்தால அந்த நிறுவனம் வந்து அதை வித்திருந்தா நாங்க ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு 100% ஐயக்கடன் ஏற்பாடு செய்யணும். அது வேற ஸ்டோரி. ஆனா நம்ம விற்காம கண்டினியூவா வச்சிருக்கணும் அதுக்கு 6 மாதத்தை தாண்டிட்டுன்னு சொன்னா 50% அந்த கடன் வருமதியின் வர வேண்டிய கடன் தொகையின் 50% வந்து ஐயக்கடன் ஏற்பாடா ஐயக்கடன் ஒதுக்கமாக ஏற்பாடு செய்ய வேணும். அவ்வாறு செய்கிற நிலைமையில அந்த அந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாகனம் அந்த செய்யப்படுற திகதியில பறிமுதல் செய்யப்படுற திகதியில இருந்து 6 மாதத்துக்கு உட்பட்ட அதாவது வந்து அந்த ஐயக்கடன் ஏற்பாடு செய்கிற திகதியிலிருந்து 6 மாதங்களுக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு மதிப்பீடு இருந்தால் மதிப்பீடு அதாவது மதிப்பீடு செய்கின்ற மதிப்பாளர்களால் மதிப்பிடப்பட்ட வேல்யூவேஷன் என்று ஆங்கிலத்தில் வேல்யூவேஷன் குறிப்பிடப்படுகின்ற வேல்யூவேஷன் இருந்தால் அதாவது வந்து அந்த ஒதுக்கம் ஐயக்கடன் ஏற்பாடு செய்யப்படுற திகதியில இருந்து 6 மாதத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அவர் இதை பறிமுதல் செய்து 9 மாதம் ஆயிட்டு பறிமுதல் செய்யக்கலதான் வேல்யூவேஷன் எடுத்ததுன்னு சொன்னா அதை அந்த தொகையை கழிச்சு காட்ட முடியாது. அது முக்கியமாக இந்த நிதி நிறுவனங்கள் ஒரு அநேகமான நிதி நிறுவனங்கள் அநேகமாக அதை வந்து மீளுடைமையாக்குற பொழுது வேல்யூவேஷன் எடுக்கிற வழக்கம். மீளுடைமையாக்கி ஒரு 9 மாதம் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல அந்த வேல்யூவேஷனை கழிச்சு காட்ட முடியாத ஒதுக்கத்தில் இருந்து அவை மீண்டும் ஒரு புதிதாக ஒரு வேல்யூவேஷன் எடுக்கும். 6 மாச காலம் முடிஞ்சிட்டு அந்த வேல்யூவேஷன் எடுத்தேன்னு சொன்ன இந்த ஐயக்கடன் ஒதுக்கத்துக்கு ஏற்பாடு செய்யற பர்பஸுக்காக மீண்டும் அந்த ஒரு வேல்யூவேஷனை 6 மாதம் முடிஞ்ச கட்டாயம் அந்த நிறுவனத்தால் எடுக்கணும். அவர் எடுக்காம இருந்தால் இந்த தொகையினை அந்த மதிப்பு 80% வந்து அந்த ஐயக்கடன் ஏற்பாடு தொகையிலேருந்து கழிச்சு காட்ட முடியாது. ஆனா மீண்டும் ஒரு வேல்யூவேஷன் எடுத்திருந்தா இந்த 80% அந்த வேல்யூ குறிப்பிட்ட பெறுமதியின் 80% 80% வந்து கழிச்சு காட்ட முடியும். 80% கழிச்சு காட்டலாம்ன்றா அந்த லோன் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது 10 லட்சம். அப்ப ஏற்பாடு செய்ய வேண்டிய தொகை வந்து 5 லட்சம். அப்ப 6 தொடக்கம் 12 மாதத்துக்குள்ள தான் இருக்குதுன்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்யணும். ஆனா அந்த ஒரு வாகனத்தின் பெறுமதி வந்து அந்த வாகனத்தின் பெறுமதியும் 10 லட்சம் ரூபாய். அப்ப அந்த வாகனத்தின் பெறுமதியில 80% நாங்க கழிச்சு காட்டலாம். அப்ப அது 80% வந்து 8 லட்சம் ரூபாய் வரும். அப்ப அந்த 8 லட்சம் ரூபாயும் கழிச்சு -3 லட்சம் வந்து காட்ட முடியாது. அவ்வாறான சில ஏற்கனவே பிராக்டிக்கலா அவ்வாறான
நடைமுறைகளை நாங்க பார்த்திருக்கோம். சில நிறுவனங்கள் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப தனித்தனி லோன் இருக்காது. ஷெட்யூல்ஸ்ல எல்லா லோனுமே நிறைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப அதுல சில நேரம் ஒரு லோனுக்கு இப்ப 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 நான் சொன்ன குறிப்பிடப்பட்ட மாரி இருக்கலாம். சில நேரம் அவ்வாறான லோனுக்கு அவன் ரூ. 5,00,000 கையக்கடை ஏற்பாடு செய்யணும். அப்ப அதுக்கு வந்து ரூ. 8,00,000 கழிச்சு காட்டலாம். அப்ப ரூ. 8,00,000 போட்டு அத அந்த குறிப்பிட்ட லோனுக்கு மைனஸ் ரூ. 3,00,000 இயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்லி காட்டி, இப்ப பல்கா காட்டிக்கல அது தெரியாது. ஆனா அவ்வாறு காட்டினா அது வந்து தவறு. அது வந்து இந்த பணிப்புரையை மீறுவதா இருக்கும். என்னன்னு சொன்னா அந்த அ அ குறிப்பிட்ட கடனுக்கு மட்டும் தான் காட்டலாம். அத வந்து மைனஸ் 3,00,000 எடுத்து இன்னொரு கடனுக்கு செய்ய வேண்டிய இயக்கடன் ஏற்பாடுல இருந்து கழிச்சு காட்ட முடியாது. அப்ப அந்த கடனுக்கு குறிப்பிடத்தக்க அந்த வாகனத்த வழங்கிய கடனுக்கு மட்டுமே சாட்டுதல் செய்யலாம். அப்ப அது ரூ. 5,00,000 வருமதியா இருக்குது. அப்ப ரூ. 8,00,000 பெறுமதியா கழிச்சு காட்டலாம்ன்னா, மேக்ஸிமம் அதுல ரூ. 5,00,000 தான் கழிச்சு காட்டலாம். ஆனா இப்ப ரூ. 10,00,000 பெறுமதியான இயக்கடன் ஏற்பாடு செய்யணும். ஆனா இது இப்ப பெறுமதியும் 10,00,000. அதுல 80% பார்த்தா ரூ. 8,00,000 கழிச்சு காட்டலாம். அந்த டைம்ல வந்து 10,00,000லேருந்து 8,00,000 கழிச்சு காட்டலாம். ஆனா, அப்ப மைனஸ் தொகை ஒன்றா அத உள்ளடக்க முடியாது. அதாவது வந்து வருமதி இயக்குனர் ஏற்பாடு செய்ய வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக இந்த கழிச்சு காட்டுற தொகைய வச்சிருக்க முடியாது. அடுத்தது வந்து ஈடு வைக்கப்பட்ட குறிக்கப்பட்ட கடன் வழங்கலாக பணியாக வைத்திருக்கப்பட்ட காணி மற்றும் கட்டடங்கள். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தனாங்க, அது லிக்விட் வந்து இலகுவா காசு வந்து முதல் நிலையான வைப்புக்கள், அ பிணையங்கள் அதாவது வந்து பாண்ட்ஸ பார்த்தனாங்க. அவ்வளவு அதுகளுக்கு மற்ற பேங்க் கேரண்டிஸ் இதெல்லாம் 100% கழிச்சு காட்டலாம். ஆனா பிறகு வாகனங்கள இல்லாட்டி இயந்திரங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க 80% அந்த அதாவது வேல்யூவேஷன் பெறுமதின்னு 80% கழிச்சு காட்டலாம். ஆனா ஆதனங்கள் அதாவது வந்து அ என்ன சொல்ற காணி மற்றும் கட்டிடங்கள பொறுத்தவரைக்கும், அது என்னென்ன வகைகள் என்று எந்தெந்த வீதங்கள வச்சிருக்கலாம், கழிச்சு காட்டலாம்ன்றத வந்து இதுல வகைப்படுத்தியிருக்கு. இப்போ 36 மாதங்கள் வரை உள்ள அ வர வேண்டிய அதாவது வந்து செயற்படா கடனாக வகைப்படுத்தின பிற்பாடு 36 மாதங்கள் வரைக்கும் அந்த ஐயக்கடன் ஏற்பாட்டின் 100%த்தையும் நாங்க வந்து கழிச்சு காட்டலாம். ஆ அ அந்த காணி கட்டிடத்த நாங்க பணியாக அந்த கடன வச்சிருந்தா. ஆனா 36 மாதங்களுக்கு மேலதிகமாக அ அல்லது கூடுதலாக ஆ வ 36ல இருந்து 60 மாதங்கள் வரை அந்த செயற்படா கடனாக இருக்கக்கூடிய ஒரு கடனுக்கு வந்து, இந்த காணி கட்டிட பெறுமதியின் 80% மட்டும்தான் அத தொகையத்தான் அதுல செயற்படா கடன் ஐயக்கடன் ஏற்பாட்டு ஒதுக்கத்துக்கு வந்து கழிச்சு காட்டக்கூடிய மாரி இருக்கும். அப்ப இத நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப இதுல கழிச்சு 80% என்று சொல்றது அந்த காணி கட்டிடத்தின் பெறுமதி. இந்த பெறுமதியின் 100%. முதலாவது பகுதி 36 மாதம் வரைக்கும் அந்த காணி கட்டிடத்தின் 100%த்தையும் கழிச்சு காட்டலாம். இப்ப 2வது பார்த்தீங்கன்னா 36ல இருந்து 60 மாதம் வரையான நிலுவையுள்ள கடன பொறுத்தவரைக்கும் காணி கட்டிடத்தின் பெறுமதியின் 80% கழிச்சு காட்டலாம். இப்ப சில நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த நிலுவையில் உள்ள கடன் வந்து அ எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப 10,00,000. ஆனா இப்ப காணி கட்டிடத்தின் பெறுமதி வந்து ரூ. 20,00,000 சொன்னா, 36 மாதம் வரைக்கும் நாங்க ஐயக்கடன் ஒதுக்கத்திலிருந்து அ 100% கழிக்கலாம்னு சொன்னா, அப்ப அது ரூ. 20,00,000. காணி கட்டிடத்தின் பெறுமதி 20,00,000. 20,00,000த்தையும் கழிக்கலாம். ஆனா எங்களுக்கு ஐயக்கடன் ஏற்பாடு வந்து 10,00,000க்கு தான் செய்ய வேண்டியிருக்கக்கூடிய 10,00,000 கழிப்பாங்க. இப்ப 36 மாதங்கள தாண்டிட்டுன்னு சொன்னா, இந்த அ ந இந்த காணியிட பெறுமதி 20,00,000 அதிന്റെ 80% பார்க்கும் 16,00,000 கழிச்சு காட்டலாம். எங்களிடம் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் மையக்கடன் ஏற்பாடு செய்ய வேண்டிய தொகை வந்து 10,00,000. அப்ப அந்த டைம்லயும் நாங்க 10,00,000த்தையுமே கழிச்சு காட்டலாம். ஆனா இப்ப ரூ. 20,00,000 கடன் இருக்குது. வெறும் செயற்படா கடன் தொகை வந்து ரூ. 20,00,000 கையக்கடன் ஏற்பாடு செய்யணும் ரூ. 20,00,000 பொழுது அப்ப நாங்க முதல் 36 மாசம் வரைக்கும் அந்த 100% சொத்து கடன் காணி கட்டிடத்தின் பெறுமதியின் 100%த்தை கழிச்சு காட்டலாம். அதே மாதிரி அ அப்ப அது 20,00,000த்தையுமே கழிச்சு காட்டலாம். ஆனா 36 மாதங்கள தாண்டின உடனே 16,00,000 மட்டும் தான் கழிச்சு காட்டலாம். அப்ப மிகுதி 4,00,000க்கு ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்ப அத நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும்.
அடுத்தது வந்து 60 மாதங்கள விட கூடினா, இல்லாட்டி அதை 120 மாதங்கள் வரைக்கும் உள்ள சொத்துக்கள பொறுத்தவரைக்கும் 50% வந்து அந்த காணியாரிட பெறுமதியின் 50% தான் கழிச்சு காட்டலாம். அப்ப அதுக்கு குறைவான அப்ப அதுக்கு 50% கழிச்சு காட்ட முடியாது. 100% இருக்காது. இப்ப 60 மாதங்கள் அதாவது வர வேண்டிய அதாவது செயற்படா கடன் தவணை கட்டணம் வந்து 60 மாதங்களுக்கு மேலாக செலுத்தாம இருந்தா, கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக செலுத்தப்படாமல் இருந்தா, அந்த 50% தான் கடன் ஏற்பாட்டில இருந்து கழிச்சு காட்டலாம். அதே வந்து அது சேம் கடன் வந்து 120 மாதங்களுக்கு மேலாக நிலுவையில இருந்தா, இப்ப 10 வருடங்களுக்கு மேலாக நிலுவையில இருந்தா, அந்த எந்த தொகையுமே கழிச்சு காட்ட இயலாது. முழுமையாக ஐயக்கடன் ஏற்பாடு செய்யணும். 120 மாதங்கள பொறுத்தவரைக்கும். அதாவது வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு செயற்படா கடனாக இருந்தா. நீங்க யோசிக்கலாம். ஆனா, சில நிறுவனங்கள்ல அவ்வாறு இருக்குது. அ பிராக்டிகலாவே சில நிதி நிறுவனங்கள்ல அவ்வாறு 120 மாதங்களுக்கு மேற்பட்ட அ எ ஐயக்கடன் சாரி செயற்படா கடன்கள் இருக்கு. அது வேற வேற அ ப ப வேற வேற நோக்கங்களால இருக்கலாம். சில நேரம் அந்த கடனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அப்ப இந்த சட்ட நடவடிக்கை முடியும் வரை அது அது அவ்வாறு இருக்கு. அப்ப அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல நீங்க கட்டாயம் 120 மாதங்களை கடந்தால், அதாவது செலுத்த வேண்டிய இது வந்து 120 மாதங்களை கடந்தால், நீங்க வந்து கட்டாயம் எந்த தொகையுமே கழிச்சு காட்டாம முழுமையா வந்து கடன் ஏற்பாட்ட செய்யணும். இப்ப வர வேண்டிய அ அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, மீள வர வேண்டிய மீளப்பெறுகைகளுக்காக விற்பனை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில, ஆட்கள் எவரும் மதியாத நிலையில் கையளிக்கப்பட வேண்டும் என்ற உடன்படிக்கை எதுவுமின்றி, ஆட்கள் மதியும் மதிவிடச் சொத்தொன்று பிணையாக எடுத்துக் கொள்ளப்படும் இடத்தில், அத்தகைய சொத்தின் பெறுமதி தேவையான ஒதுக்கங்களுக்காக கணிப்பதற்காக குறைக்கப்படக்கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கும். அதாவது வந்து இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, காணி கட்டிடத்தை பொறுத்தவரைக்கும், அந்த காணி கட்டிடத்தை அவர்கள் பிணையாக வச்சு கடன் எடுக்கக்குள்ள, அந்த காணி கட்டிடத்திலேயே அந்த காணி அமைந்திருக்க அந்த கட்டிடம் அமைந்திருக்கிற காணி அதுக்குள்ளேயே அந்த வாடிக்கையாளர் இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த 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 காணி அந்த உதாரணமா சொல்றேன்னா, ஒரு எக்ஸ் வாடிக்கையாளர் இருக்கிற அவர் தான் இருக்கிற வீட்ட வந்து பிணையாக வச்சு ஒரு கடனை எடுக்கிறார். அந்த வீட்டிலேயே தான் அவர் குடியிருக்கிறாருன்னு சொன்னா, அந்த கடன் வந்து செயற்படா கடனாக வகைப்படுத்தியக்குள்ள, இவ்வாறு இந்த பெர்சன்டேஜ்ல கழிச்சு காட்டலாம்னு நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த கழிச்சு காட்டக்கூடிய தொகைகள வந்து அவ்வாறு அந்த வாடிக்கையாளர் தொடர்ந்தும் அந்த வீட்ல குடியிருப்பவராக இருந்தால், அவ்வாறு கழிச்சு காட்ட முடியாது. வேக்கன்ட் பொசிஷன் என்று சொல்றது. அவ அந்த வாடிக்கையாளர் வந்து உடனடியாக அந்த வாடிக்கையாளர்ல அந்த நிறுவனம் வந்து அந்த காணி கட்டிடத்தில இருந்து வாடிக்கையாளரை வெளியேற்றி, அதாவது வாடிக்கையாளர் அந்த காணி கட்டிடத்தில மதியாத விடத்து அ மதியாம இருந்தா, அதாவது வேக்கன்ட் பொசிஷனா இருந்தா மட்டும்தான் இந்த மேற்சொன்னவாறு கழிச்சு காட்டலாம். பெர்சன்டேஜ் அடிப்படையில கழிச்சு காட்டலாம். இல்லாட்டி கழிச்சு காட்டுவதற்கு அதை மீள அத 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 கருத்துல கொள்ள முடியாது என்ற இந்த பணிப்புரையில சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு ஆள் தான் இருக்கிற வீட்டையே இல்லாட்டி தான் பயன்படுத்துற அ வியாபார நிலையத்தையோ வந்து இப்படியாக வச்சு அநேகமான சந்தர்ப்பங்கள்ல அவ்வாறுதான் நடக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து செயற்படா கடனா மாறினா, அத வந்து வேக்கன்ட் பொசிஷனா எடுக்கணும் அந்த நிறுவனம். அவ்வாறு வேக்கன்ட் பொசிஷனா எடுக்காத நிலையில இவ்வாறு கழிச்சு காட்ட முடியாது. ஆனா வேக்கன்ட் பொசிஷனா எடுத்திருந்தால், அந்த வாடிக்கையாளர் அந்த காணி கட்டிடத்திலிருந்து வெளியேற்றி இருந்தா, இவ்வாறு மேற்குறிப்பிட்டு சொன்ன மாதிரியாக கழிச்சு காட்டலாம். ஆனா வேக்கன்ட் பொசிஷன் எடுக்காம, அதாவது வாடிக்கையாளர் தொடர்ந்தும் அங்கேயே இருப்பாராக இருந்தால், அவ்வாறு கழிச்சு காட்ட முடியாது. ரைட். இவ்வளவுதான். இந்த ஐயக்கடன் அறவிட முடியக்கூடிய மற்றும் ஐயக்கடனுக்கான அ ஏற்பாட்டு பணிப்புரை. இப்ப இது வந்து அ இது நான் வந்து உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தா, நீங்க வந்து அ அப்ப கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அ மேலதிக விளக்கங்கள் இந்த பதில நான் ஒரு முக்கியமான ஐயக்கடன் ஏற்பாடுன முக்கியமான பகுதிகள மட்டும் தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். எல்லா எல்லா பணிப்புரை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பகுதிகள மட்டும் தான் சொல்லக்கூடிய மாரி இருக்கும். ஏன்னா, பணிப்புரைகள முழுமையாக அதாவது A to Z விளங்கப்படுத்துறதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சில 1, 2 பணிப்புரைகள மட்டும் தான் நாங்க இந்த வகுப்புகள்ல பார்க்கக்கூடிய மாரி இருக்கும்.
அதனாலேயே நாங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க விடயங்களா முக்கியமான விடயங்களா அந்த பணிப்புரையால முக்கியமாக சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். உங்களுக்கு மேலதிக விளக்கத்துக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எவ்வாறு இந்த பணிப்புரைகளை பார்வையிடக்கூட எங்களோட இணையதளங்கள்ல போய் இல்லாட்டி மத்திய வங்கியின் ஆண்டறிக்கைகள்ல போய் நீங்க இந்த பணிப்புரைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுல இருந்து நீங்க மேலதிக விளக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது மேலதிக விளக்கங்கள் தேவை இருந்தால் அடுத்த வகுப்புலையும் நீங்க அதை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நாங்க போவோம். அடுத்த பணிப்புரை அடுத்த பணிப்புரையை பார்ப்போம். 2017ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க நிதி கம்பெனிகள் குறைந்தபட்ச மைய மூலதன பணிப்புரை. கோ கேபிட்டல் டிரெக்ஷன்ஸ். இது வந்து 2017ஆம் ஆண்டுல விடுக்கப்பட்ட பணிப்புரை. இதுக்கு முதலே விடுக்கப்பட்ட பணிப்புரையை ஓவரைட் பண்ணி இப்ப தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது இந்த பணிப்புரை தான். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிதி கம்பெனிகளை பதிவு செய்யறதுக்கு நிதி கம்பெனிகள் விண்ணப்ப விதியை நான் பார்த்திருக்கிறோம். கடந்த வகுப்புல பார்த்தினாங்க. அதுல ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது ஒரு நிதி நிறுவனமாக பதிவு செய்யறதுக்காக குறைந்த தேவைப்பாடு மைய மூலதனம் வந்து 400 மில்லியனுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. குறைஞ்சது 400 மில்லியன் இருக்கணும்ன்றது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பணிப்புரையில சொல்லப்பட்டது 2017 டிசம்பர் 31ஆம் தேதி வரை 400 மில்லியனை பலதுரா மைய மூலதனமாக எந்த நேரத்திலையும் பண்ணியிருக்கணும். நீங்க டியூரிங் த இயர்ல பார்த்தீங்கன்னா சில நேரம் அநேகமா நாங்க ஆண்டறிக்கை செய்யறது ஆண்டறிக்கை இந்த ஆண்டு முடிவில். ஆனா சில நேரம் அந்த டியூரிங் த இயர்ல ஏதாவது ஒரு மாதத்துல அது வந்து 400 மில்லியனோட குறைஞ்சிருந்தால் அது வந்து இந்த பணிப்புரையை பொறுத்த வரைக்கும் மீறினதாக கருதப்படும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிதி கம்பெனிகள் வந்து மாதாந்த நிதி அறிக்கைகளை வந்து மத்திய வங்கிக்கு சமர்ப்பிக்க வேணும். நம்ம ஒவ்வொரு மாசமும் அந்தந்த லாப நட்ட கணக்கு அதாவது ஆகியவற்றை வந்து மற்றும் இணைய பல அறிக்கைகளையும் வந்து மாதாந்தம் மத்திய வங்கிக்கு சமர்ப்பிக்கணும். சில திரவச்சத்து அறிக்கை திரவச்சத்தை பொறுத்த வரைக்கும் வாராந்தம் சமர்ப்பிக்கணும். அவ்வாறான தேவைப்பாடுகள் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில மத்திய வங்கி ஒவ்வொரு மாதமும் வந்து நாம் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தல் மேற்பார்வையில பார்த்திருந்தோம். மத்திய வங்கியும் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த தளத்துக்கு வெளியேயான பயிற்சி பண்ணி நாங்க பார்த்திருந்தோம். அந்த தளத்துக்கு வெளியேயான பரீட்சையில ஒவ்வொரு நிதி நிறுவனத்தையும் மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு உத்தியோகத்தரும் மத்திய வங்கி அசைன் பண்ணி இருக்கும். வங்கி எல்லா நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்துல ஒவ்வொரு நிறுவனத்தையும் வந்து தளத்துக்கு வெளியேயான மேற்பார்வை செய்யறதுக்காக வந்து அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு விஜயம் செய்ய மாட்டார். ஆனா மத்திய வங்கியிலே தான் இருப்பார். அவர் வந்து தகவல்களை மட்டும் நிதி தகவல்கள் மற்றும் தேவையான தகவல்களை வந்து இணையதளமூடாகவோ இல்லாட்டி ஹார்ட் காப்பியூடாகவோ அவருக்கு தேவையானவற்றை நிதி நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த நிதி நிறுவனம் சம்பந்தமாக ஒவ்வொரு மாதமும் அவர் நிதி நிறுவனத்துடைய நிதி நிலைமைகளை வந்து ஆராய்ஞ்சு மத்திய வங்கியின் வங்கியலா நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்கள தலைவர் பணிப்பாளருக்கு வந்து சமர்ப்பிப்பார். அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து இந்த கோ கேபிட்டல் வந்து 400 மில்லியன் அதாவது வந்து இதுல அவர் வந்து தன்னுடைய அறிக்கையில வந்து மத்திய வங்கியால நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்களத்தால விடுக்கப்பட்டிருக்கிற பணிப்புரைகள் சம்பந்தமான எல்லா தேவைப்பாடுகளையும் வந்து அவர் பார்ப்பார். அப்ப அந்த வார பார்க்கைகளை வந்து இதையும் பார்ப்பார். அந்த குறைந்தபட்ச மைய மூலதனம் வந்து சில நேரம் நீங்க பார்க்கலாம் 3ஆம் மாசமோ 4ஆம் மாசம் ஏற்படுற அந்த நிறுவனத்தின் ஏற்படுற நட்டத்தாலேயோ ஏதோ ஒரு இதால வந்து 400 மில்லியனோட குறைஞ்சால் சில வேறு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல 400 மில்லியன் தேவைப்பாடு இருந்தா ஆரம்பத்துல 400 மில்லியன் இருக்கலாம். இயர் எண்டுக்குள்ள அதை 400 மில்லியன் ஆக்கி அந்த ஆண்டறிக்கையில வந்து 400 மில்லியனை காட்ட முயற்சிக்கிறது சாதாரண நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம். ஆனா இந்த நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வங்கிகளுக்கும் அவ்வாறுதான் இருக்கும். நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணிப்புரையின் அடிப்படையில எந்த நேரத்திலையும் டியூரிங் த இயர்ல எந்த நேர பகுதியில எடுத்தாலும் அந்த நேரத்துல வந்து
ஒரு மாசത്തിന്റെ மிடில் பகுதியில ஒன் சைடுக்கு நான் சொன்னேன் பல ஸ்தலத்திலான பரீட்சிப்புகள் நடக்கும் என்று ஒழுங்குபடுத்தல்கள் மேற்பார்வையில அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த குழு அந்த பயிற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட மாசத்தின் மிடில் பகுதியிலேயும் வந்து அந்த தொகை எவ்வளவு இருக்குன்றதை கணிப்பிட்டுக் கொள்ள வேண்டிய மாதிரி இருக்கும் அந்த மத்திய வங்கிக்கு. அப்ப அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்திலையும் வந்து அந்த பழுதுறாத மைய மூலதனம் வந்து அன்இம்பேர்ட் கோ கேபிட்டல், அதுல ஆங்கில பதம் வந்து இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பழுதுறா மைய மூலதனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல அதாவது வந்து அன்இம்பேர்ட் கோ கேபிட்டல் என்றதுல தமிழாக்கம் தான் அது பழுதுறா மைய மூலதனம். அப்ப அந்த பழுதுறா மைய மூலதனம் என்ற அதுல அர்த்தம் வந்து அந்த மைய மூலதனம் வந்து எந்த காலத்திலையும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இம்பேமெண்ட் இருக்கு. இப்ப லோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இம்பேமெண்ட் இருக்குது. வந்து புதிய அதாவது கணக்கெட்டு நியமங்கள் அடிப்படையில நாங்க பார்த்த ஐயக்கடன் ஏற்பாடுன்றதுக்கு பதிலீடாக வந்திருக்கிறது வந்து இம்பேர்மெண்ட்ஸ் வந்து. அப்ப அது வந்து லோன்கள் வேறு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்பேர்மெண்ட் இருக்குது. அந்த வகையில இந்த இது வந்து இந்த மைய மூலதனம் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் இம்பேர்மெண்ட் இல்லாத தொகையாக இருக்கணும். அநேகமா எல்லாமே அப்படித்தான் இருக்கும். உதாரணமா சொல்றேன்னா ஷேர் கேபிட்டல் வந்து அதை வந்து இந்த டைம்லையும் இம்பேமெண்ட் இருக்காது. அப்ப அதுதான் அதுல குறிப்பிடுது. பழுதுறான்ற குறிப்பிடுறது அதான். உங்க பழுதுறா மைய மூலதனம் நீங்க ஆகலும் டீட்டெயில் அதுக்குள்ள போகணும்னு தேவையில்லை. எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அதான். அதாவது வந்து அன்இம்பேர்ட் கேபிட்டல் வந்து மினிமம் 400 மில்லியனா இருக்கணும். அதாவது 400 மில்லியனாக இருக்கணும். டிசம்பர் 31, 2017 மட்டும்தான். அதுக்கு பிற்பாடு எவ்வாறு அந்த நிறுவனம் அந்த கேபிட்டலை பேணணும்ன்றது, இந்தியா கேபிட்டலை பேணணும்ன்றத இந்த பணிப்புரை வந்து குறிப்பிட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2018 ஜனவரியிலிருந்து 1 பில்லியனாக வச்சிருக்கணும். அப்ப 1 பில்லியன் குறைஞ்சது வச்சிருக்க வேணும். அடுத்தது 2019 ஜனவரியிலிருந்து 1.5 பில்லியனை கேபிட்டலாக வச்சிருக்க வேணும். அப்புறம் 2020 ஜனவரியிலிருந்து 2 பில்லியன் ரூபாயில கோ கேபிட்டலாக அந்த நிதி நிறுவனங்கள் வச்சுக்கொள்ள வேணும். வந்து கரண்டா இப்ப நாங்க 2020 இருக்கிறோம். இப்ப இந்த நிதியாண்டுல வந்து அந்த நிதி நிறுவனங்கள் வந்து கட்டாயம் 2 பில்லியன் ரூபாவை இந்த கோ கேபிட்டலாக மைய மூலதனமாக வச்சிருக்க வேணும். அது வந்து கட்டாயம். அல்லாது இந்த பணிப்புரையை மீறுவதாக கருதப்படும். அவ்வாறு கருதப்பட்டால் அதுக்கு என்ன செய்யறதுன்றத மத்திய வங்கி டிசிஷன் எடுக்கும். அதே மாதிரி 2021 அடுத்த வருடத்துல வந்து 2.5 பில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும். இப்ப இது வந்து ஏற்கனவே 2017ஆம் ஆண்டிலேயே இந்த அட்டவணை வந்து நிதி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் அதுக்கேற்ற வகையில செயற்பட்டு இந்த மைய மூலதனத்தை வந்து அவர்கள் அந்த 400 மில்லியனோ இல்லாட்டி அதற்கு உட்பட்டு 1 பில்லியன் 1.5 பில்லியன் ஆக அதிகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேணும். அதன் அடிப்படையில் தற்பொழுது 2 பில்லியன் ரூபாவாக இந்த தற்போதைய நிதியாண்டில் வந்து 2 பில்லியன் ரூபாவாக பண்ண வேண்டியது கட்டாயம். அப்படி இல்லை சில நேரத்துல சில நிறுவனங்களால் அவ்வாறு செய்ய முடியாமல் இருந்தால் மத்திய வங்கி என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பணிப்புரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. வந்து முதலாவது வந்து உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளின் வைப்பு பொறுப்புகளின் மீதும் கடன்பாடுகள் மீதும் எந்தபட்ச வரையறைகளை விதிக்கலாம். இந்த குறிப்பிட்ட மைய மூலதனத்தை கொண்டிருக்காத நிதி நிறுவனங்களுக்கு வந்து மத்திய வங்கி சொல்லலாம், நீங்க வந்து இவ்வளவு தொகைக்கு மேல கடனை வழங்க இயலாது. அதாவது வந்து கடன் தொகை லோன் போர்ட்போலியோ வந்து அந்த நிறுவனத்துல வந்து 1 பில்லியன் இருக்கு அல்லது 2 பில்லியன் இருக்குன்னு சொன்னா மத்திய வங்கி சொல்லலாம், ஓகே 2 பில்லியனும் மிஞ்ச முடியாது, உங்களோட லோன் போர்ட்போலியோ 2 பில்லியனும் மிஞ்ச இயலாது. அப்ப அந்த நிதி நிறுவனத்துக்கு வந்து மேலதிகமாக இந்த கடன்களையும் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அவ்வாறான நேரத்துல அவர்கள் வந்து இந்த மேலதிகமாக காணப்படுற பணத்தொகையை வந்து முதலீடுகள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல தான் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை அந்த நிறுவனத்துக்கு வரும்.
அவ்வாறு அதே மாதிரி வைப்புகள் இருக்கிறதுலயும் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இப்ப டிபாசிட் லைபிலிட்டிஸ், டிபாசிட், அதாவது வைப்புகள்ன்ற தொகை வந்து அந்த நிதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மில்லியன் 3 பில்லியனா இருந்ததுன்னு சொன்னா, 3 பில்லியனா இருக்குமா இருந்தா, இப்ப அந்த டைம்ல அதுல கேபிட்டல் வந்து மத்திய வங்கி குறிப்பிட்ட தொகையை விட குறைவாக இருந்தால், மத்திய வங்கி சொல்லலாம், ஓகே இந்த 3 பில்லியனை விட உங்களோட வைப்பு டிபாசிட் டோட்டல் வந்து 3 பில்லியனை விட அதிகரிக்க இயலாது. அது மேலதிகமா நீங்க இனி வைப்புகளை எடுக்க முடியாது. புதுசா ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட வைப்புகளை நீங்க ரெனியூ பண்ணலாம். ஆனா புதிதாக இந்த வைப்புகளையும் ஏற்க இயலாதுன்னு சொல்லி வரையறைகளை வந்து மத்திய வங்கி ஒரு அந்த நிறுவனங்கள் மீது விதிக்கலாம். அது வந்து கட்டாயம் விதிக்கணும்ன்றது இல்லை. அவ்வாறு குறைஞ்சா அது அந்த நிறுவனத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ற வகையில இல்லாட்டி அந்த நிதி நிறுவனத்தின் நிதி நிலைமைகளை பொறுத்து அந்த நிறுவனங்கள் தேவைப்பாடுகளை பொறுத்து மத்திய வங்கி நிறுவனத்துடன் கலந்து ஆலோசித்து இந்த வரையறைகளை விதிக்கிறதா இல்லையான்ற தீர்மானத்தை மத்திய வங்கி தான் எடுக்கும். அப்ப ஆனா கட்டாயம் வந்து நிறுவனங்கள் இதுகளை தவிர்த்து கொள்றதுன்னா இந்த நிதி நிறுவனங்கள் கட்டாயம் வந்து அந்த மைய மூலதனத்தை குறிப்பிடப்பட்டுள்ள தொகையில பெற வேண்டியது கட்டாயம். அடுத்து வந்து உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளின் பங்கு லாபங்கள் பயன்படுத்தப்படுவதை அல்லது லாபங்களை வெளியனுப்புவதை முடக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அநேகமா எல்லா நிதி நிறுவனமுமே லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து பங்குச்சந்தையில வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், எல்லா நிதி நிறுவனங்களுமே. அப்ப பங்குச்சந்தையில பட்டியலிட்டு இருக்குது. பட்டியலிட்ட நிறுவனமா இருக்கிறபடியா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பங்கு லாபங்களை இந்த பங்காளர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இந்த நிறுவனங்களுக்கு இருக்கும். என்னன்னு சொன்னா அவங்க பங்கு லாபங்கள் வழங்குறதன் அடிப்படையில தான் அந்த நிறுவனங்களுடைய பங்குகள்ற விலையை வந்து தக்க வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பங்குச்சந்தையை பாத்தீங்கன்னா பங்குகள்ல முதலிடுறாக்கள் வந்து அந்த பங்கு முதலிட்டா தங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் என்றதை பார்த்து, இல்லாட்டி அதால எவ்வாறு தாங்கள் வருமானம் ஈட்டலாம் என்றதை பார்த்து தான் அந்த பங்குகள்ல முதலீடு செய்வார்கள். அவ்வாறு முதலீடு செய்தவர்கள் வந்து ஒழுங்காக அதாவது குறிப்பிடத்தக்க வருமானம் கிடைக்கல என்று சொன்னா அந்த இதுகளை வந்து அந்த பங்குகளை வந்து விற்பனை செய்யறதால அந்த பங்குகளோட பெறுமதி வீழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அப்ப அந்த நிறுவனங்கள் இவ்வாறான அந்த பட்டியலிட்ட நிதி நிறுவனங்களுக்கு வந்து கட்டாயம் பங்கு லாபங்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா பங்கு லாபங்களை வழங்கணும் என்று சொன்னா ஏற்கனவே லாபத்தை உழைச்சிருக்கணும். குறிப்பிட்ட ஆண்டுக்கு லாபம் உழைச்சிருந்தா மட்டும்தான் பங்கு லாபங்களை வழங்கலாம். ஆனா அவ்வாறு லாபங்களை உழைச்சிருக்குது. ஆனா அந்த மைய மூலதனம் குறைவடைந்து காணப்பட்டால் தேவைப்பட்ட வந்து இப்ப 2020 பொறுத்த வரைக்கும் 2 பில்லியனாக மைய மூலதனம் இல்லாத இடத்து லாபம் உழைச்சா கூட மத்திய வங்கி அந்த பங்கு லாபம் வழங்குறத தடை செய்யலாம். பங்கு லாபம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்கு லாபம் அறிவிக்க இருந்தாலும் இந்த நிறுவனம் மத்திய வங்கியிடமிருந்து பங்கு லாபங்கள் அறிவிக்க முற்பாடு எல்லா நிதி நிறுவனமும் மத்திய வங்கியிடமிருந்து அனுமதி பெறணும். அப்ப அவ்வாறு அனுமதி பெற மத்திய வங்கி அவ்வாறு பங்கு லாபம் வழங்குறத தடை செய்யலாம். அப்ப கட்டாயம் இவற்றை தவிர்த்துக் கொள்ளணும்னா அந்த நிதி நிறுவனம் அந்த மைய மூலதனத்தை கட்டாயம் குறிப்பிடத்தக்க அளவு தொகையாக பேணணும். அடுத்தது வந்து உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் வியாபார தொழிற்பாடுகள் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். அப்ப இதுல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிதி நிறுவனங்கள் வந்து பிரான்ச் நெட்வொர்க் வந்து கிளை பிறப்புகளை வந்து அதிகரிக்கலாம். வந்து அது நீங்க அதுக்கு ஒரு பணிப்புரை இருக்கு. நாங்க அதை பெருசா இந்த இதுல பார்க்க போறோம் இல்லை. அதை நீங்க மத்திய வங்கியின் இணையதளத்துல பார்க்கலாம். அந்த பணிப்புரைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சொத்துக்கள் அடிப்படையில தான் அந்த ஒரு நிதி நிறுவனம் தன்னுடைய கிளைகளை வரையறுத்துக் கொள்றது. அப்ப அந்த கிளைகளை புதிதாக ஒரு நிதி நிறுவனம் கிளைகளை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நிதி மத்திய வங்கியிடமிருந்து அனுமதி பெறணும். அதுக்கு பல நிபந்தனைகள் இருக்கு. அதான் அந்த படிப்புரையில குறிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா அவ்வாறு ஒரு புதிதாக ஒரு கிளைகளை ஆரம்பிச்சு வியாபார தொழிற்பாடுகளை விரிவாக்க ஒழிக்கிறது என்று சொன்னா அது வந்து மத்திய வங்கி அவ்வாறு விரிவாக்குறத கட்டுப்படுத்தலாம். அவ்வாறு புதிதாக கிளைகளை ஆரம்பிக்கிறத மத்திய வங்கி தடை செய்யலாம். அதே மாதிரி இப்ப புதிதாக ஏதாவது ஒரு கூட்டு முயற்சி இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது வெஞ்சர் கேபிட்டல் இல்லாட்டி ஒரு
பார்ட்னர்ஷிப் ஒன்றுக்கு வேறொரு புது வியாபாரம் ஒன்றுக்கு வேறொரு நிறுவனத்தோட இந்த நிதி நிறுவனம் இணைஞ்சதோட செயற்பட போகுதுன்னு சொன்னா அந்த அவ்வாறான ஒரு விரிவாக்கத்தையும் மத்திய வங்கி தடை செய்யலாம். அதாவது அவ்வாறான சந்தர்ப்பத்திலே ஒரு வெஞ்சு கேபிட்டலுக்கோ இல்லாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப்பா இன்னொரு நிறுவனத்தோட வேற நிதி நிறுவனம் இல்லாத வேற ஒரு நிறுவனத்தோட இணைஞ்சு இன்னொரு ப்ராடக்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்துல வந்து மத்திய வங்கியோட அனுமதியை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல இந்த கோ கேபிட்டலை வந்து மத்திய வங்கி கவனமாக பார்க்கும். இப்போ கோ கேபிட்டல் குறிப்பிடத்தக்க அளவு பகுனே இல்லை என்று சொன்னா அவ்வாறான அனுமதிகளை வந்து மத்திய வங்கி கொடுக்காம கட்டுப்படுத்தலாம். அதான் அதுதான் இதுல குறிப்பிட்டிருக்கு. இப்ப நீங்க ஆஹ் ஆஹ் இந்த மணிப்புரையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நிதி நிறுவனங்கள் அவ்வளவு மையமா நடத்தப்படணும் என்றதும் அவ்வாறு பேணி இல்லைன்னு சொன்னா மத்திய வங்கியால என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்றதும் வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து நாங்க அடுத்த பணிப்புரை பார்க்க போறோம். 2018ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க நிதி கம்பெனிகளின் மூலதன போதுமை தேவைப்பாடுகள். நாங்க ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்தனால இடை நிறைவேற்றப்பட்ட மூலதன மூலதன பணிப்புரை. அது வந்து தற்போது நடைமுறையில ஏன் நாங்க அதை பார்த்தனாங்கன்னா அதுலதான் அந்த கணிப்பீடு வந்து இடர் நேர்வுடைய அதாவது இடர் நிறைவேற்றப்பட்ட அதாவது வந்து ரிஸ்க் வெயிட்டட் கேபிட்டல்னு சொல்றது. ரிஸ்க் வெயிட்டட் கேபிட்டல் வந்து எவ்வாறு கணிப்பிடப்படுதுன்றதுக்காகத்தான் அந்த படிப்படியை நாங்கள் பார்த்தனாங்க. ஆனால் அது தற்பொழுது அது அந்த கணிப்பீடு சேம், கணிப்பீட்டுல எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனா அந்த நாங்க பார்த்தனாங்க ஒன் கேபிட்டல், டோட்டல் கேபிட்டல் அது சொல்ற பெர்சன்டேஜ்ல வந்து மத்திய வங்கி வந்து புதிதாக அறிமுகப்படுத்தி 2018ஆம் ஆண்டு அதை வந்து ஓவரைட் பண்ணி புதிதாக வெளியிட்ட பணிப்புரைதான் இது. இது 2018 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளும் வந்து எவ்வாறு தங்களுடைய மூலதன குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகளை பெறணும் என்றதான் இதில் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பணிப்புரைகளை பொறுத்த வரைக்கும் மத்திய வங்கியால வழங்கப்பட்ட பணிப்புரைகளை பொறுத்தவரைக்கும் அது ஆக குறைந்த தேவைப்பாடுகள். அப்ப கட்டாயம் அந்த அளவுதான் பேணணும்ன்றது இல்லை, அதை விட கூடுதலாக பேணலாம். இப்ப நாங்க ஏற்கனவே ஐயக்கடன் ஏற்பாடுல பார்த்தோம். இப்ப 6 மாதத்துல கிளாசிஃபை பண்ண வேண்டியதை வந்து 3 மாதத்துல கிளாசிஃபை பண்ண பிரச்சனை இல்லை. அது வந்து கம்பெனிக்கு நல்லா. அதே மாதிரித்தான் இதுவும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற இது இதன்படி பணிப்புரையின்படி ஆக குறைந்தது பேண வேணும் நிதி நிறுவனங்கள். நம்ம இதுல நாங்க பார்த்தோம்னா இதுல ரெண்டா பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. வந்து நிதி கம்பெனிகளோட சொத்துக்களின் அடிப்படையில ரெண்டா பிரிச்சிருக்குது. அப்ப இது வந்து இடைநிறையேற்றப்பட்ட சொத்துக்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த மூலதன தேவைப்பாடு கணிக்கப்படும். ஆனா இது வந்து டோட்டல் சொத்துக்கள்ல அடிப்படையாக கொண்டுதான் இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மொத்த சொத்துல வந்து 100 பில்லியனுக்கு குறைவான சொத்துக்களை கொண்ட உரிமம் பெற்ற கம்பெனிகள் வந்து இந்த டியர் 1 கேபிட்டல் வந்து 2018 6%, அதாவது ஜூலை 2018 6%, 2019 6.5%, 2020 வந்து இந்த மாதத்தில இருந்து 2020 ஜூலைல இருந்து 7% பெறணும். அதே மாதிரி 2021 ஜூலைல இருந்து 8.5% இதை பெற வேண்டிய தேவை இருக்கு. டியர் கேபிட்டல் அதாவது அடுக்கு 1 மூலதனம், அடுக்கு 1 மூலதனம் என்று குறிப்பிட்டோம். அது வந்து இவ்வாறு குறிப்பிடத்தக்க அளவு பேண வேண்டும். வந்து தற்பொழுது 7% பேணணும் குறைஞ்சது. 8, 9 என்று பேணினா அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் குறைஞ்சது 7% இருக்க வேணும். அடுத்தது வந்து மொத்த மூலதனம் வந்து வந்து டூ என்று சொல்லுவோம், இல்லாட்டி மொத்த மூலதனம் என்று குறிப்பிடுவோம். அது வந்து 2018 ஜூலைல 10% இருந்தது. 2019 ஜூலைல 10.5%, தற்பொழுது 2020 ஜூலைல இருந்து இது 11% பேண வேண்டிய தேவை இருக்குது. 2021 அது வந்து 12.5% பேண வேண்டிய தேவை இந்த உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளுக்கு இருக்கு. அதான் டியர் 1 கேபிட்டல் வந்து தற்பொழுது 7%.
டியர் 2 கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 11% பண்ணணும். இது வந்து மொத்த சொத்துக்கள் வந்து 100 பில்லியன் ரூபாவோட குறைஞ்ச சொத்துக்களுடைய நிதி கம்பெனிகளுக்கு தான் இது பொருந்தும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் 100 பில்லியன் ரூபாவோட அதிகமாக சொத்துக்களை கொண்ட 100 பில்லியனை விட அதிகமாக சொத்துக்களை கொண்ட நிதி நிறுவனங்கள் எவ்வாறு இந்த மூலதன கூறுகளை பண்ணணும்ன்றதை பார்ப்போம். சொல்லி இருக்குது இந்த பணிப்பட, அதாவது அட்டவணை 2ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அடுக்கு 1ல வந்து 6%, அதாவது 2018 ஜூலைல வந்து அடுக்கு 1 மூலதனம் 6%, 2019 ஜூலைல வந்து 7%, 2020 ஜூலைல தற்பொழுது வந்து 8%, 2021 ஜூலைல வந்து 10% அடுக்கு 1 கேபிட்டலை வந்து அவ்வாறு பண்ணணும். மொத்த மூலதன டியர் 2 கேபிட்டல்ல வந்து 2018 ஜூலைல வந்து 10%, 19 ஜூலைல 11%, 20 ஜூலைல தற்பொழுது 12%, 2021 14% காண வேண்டிய தேவை அந்த உரிமம் பெற்ற நிறுவனங்கள், நிதி நிறுவனங்களுக்கு இருக்கு. அதாவது வந்து 100 பில்லியனை விட அதிக சொத்துக்களுடைய நிதி நிறுவனங்கள் இவ்வாறுதான் பெறணும். இப்ப நாங்க பார்த்தோம் தற்பொழுது வந்து 8% கேபிட்டல் 8%, மொத்த மூலதனத்தை அதாவது டியர் 2 கேபிட்டலை வந்து 12% பெறணும். 100 மில்லியனை விட 100 பில்லியனை விட குறைவான சொத்துக்கள் இருக்க பார்த்தீங்கன்னா 7%, 11%. ஆனால் டியர் 2 சாரி 100 பில்லியனோட கூடின சொத்துக்களுடைய நிறுவனங்கள் வந்து 8%, 12% பேணாம. ஆனா இவ்வாறு பேணாம இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து மத்திய வங்கி என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றத இதுல சொல்லப்பட்டிருக்குது. இந்த பணிப்புரையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பங்கு லாபங்களின் பகிர்ந்தளிப்பு அல்லது லாபங்களை இலங்கைக்கு வெளியில் அனுப்பும் நடவடிக்கை மீது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கோ கேபிட்டல் வந்து குறிப்பிட்ட தொகையை நிதி நிறுவனங்களுக்கும் இவ்வகையான ஒரு கட்டுப்பாடை விதிச்ச பார்த்தனாங்க. அதே மாதிரி இவ்வாறு மூலதன தேவைப்பாடு மூலதன கூறுகளை மூலதன புதுமை தேவைப்பாடுகளை வந்து கேபிட்டல் அடிக்குவேசி ரெக்யர்மெண்ட் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும். நீங்க இந்த பணிப்புரையை பார்க்கணும்னு சொன்னா 2018 ஆண்டறிக்கையில பார்க்கலாம். அவ்வாறு இல்லாட்டி நீங்க இலங்கை மத்திய இந்த இணையதளத்துல பார்வையிடலாம். அப்ப அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, வரவு பேணாத அந்த மூலதன போதுமை விகிதங்களை வந்து இந்த குறிப்பிட்ட அளவு அட்டவணை 1 இல்லாட்டி 2 குறிப்பிட்ட அளவுக்கு பேணாத நிதி நிறுவனங்கள் மீது மத்திய வங்கி பங்கு லாபங்கள் வழங்குறதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இல்லாட்டி அந்த பங்கு லாபங்களை அந்த லாபங்களை நீங்க சில நிறுவனத்தின் உரிமையாளர்கள் வந்து வெளிநாட்டு உரிமையாளர்களை கொண்டிருந்தா அவர்களுக்குரிய லாபங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதையும் தடை செய்யும். அடுத்து வந்து ஒழுங்குமுறைப்படுத்தல் மூலதன நியமங்கள் மேலும் மோசமடைய செய்யும் ஏதேனும் வியாபார நடவடிக்கைகளை இடநிறுத்தலாம். அப்ப இந்த இந்த நிதி நிறுவனம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்க சில வியாபாரங்களை வந்து மத்திய வங்கி அந்த வியாபாரங்கள் நட்டம் ஏற்படும் என கருதினால் அந்த நட்டம் ஏற்கனவே வந்து மூலதன தேவைப்பாடுகள் வந்து குறைவாக இருக்கும். ஏற்கனவே அந்த வியாபாரங்களை மேலும் தொடர்ச்சியா செய்யறதால இன்னும் நட்டம் ஏற்படும்னா, இன்னும் நட்டம் ஏற்பட்டா இன்னும் வந்து மூலதன இதுகள் வந்து மூலதன தேவைப்பாடு குறையும் என்று சொன்னா அவ்வாறான வேறு வகையிலையும் அவ்வாறான மூலதன தேவைப்பாடுகளை அந்த வியாபாரம் குறைக்கும் என்று கருதினால் மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வியாபாரத்தை உடனடியாக அவங்களுக்கு வர்ற வகையில நிறுத்தும். அதாவது அந்த நிதி நிறுவனம் அந்த வியாபாரத்துல இனிமேல் ஈடுபட முடியாது என்ற வகையில அதை இடைநிறுத்தி வைக்கக்கூடிய இது மத்திய வங்கியிடம் தேவையான தகுதி வந்து இருக்குது. அப்ப நீங்க இந்த நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு இந்த மூலதன போதுமை விகிதங்களை வந்து கட்டாயம் பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. பரப்பு நிலை என்று சொன்னால் டிரெக்ஷன் வயலேஷன் என்று சொல்லுவோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்றத வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பணிப்புரையில. ரைட், இந்த
அடுத்த ஒரு முக்கியமான பணிப்புரை வந்து திரவச்சத்துக்கள் லிக்விட் அசெட் பணிப்புரை. இது வந்து உண்மையிலேயே 2011ஆம் ஆண்டு பணிப்புரையை தான் நீங்க பார்க்க வேணும். ஆனா இப்ப 2020ல இந்த அண்மையில வெளியிடப்பட்டது இந்த COVID-19 இந்த பிரச்சனைக்கு பிற்பாடு அத மூலதன அந்த திரவச்சத்துக்களை வந்து பேணுவதற்குரிய தேவைப்பாட்டை வந்து அமெண்ட் செய்திருக்குது மத்திய வங்கி. அதுல எவ்வாறு எவ்வாறு பண்ணணும்ன்றத வந்து நாங்க பார்ப்போம். ஆனா இதுல பேஸ் இது வந்து ஒரு அமெண்டட் பணிப்புரை தான். இதைத்தான் நாங்கள் இதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். இந்த பணிப்புரை வந்து 6 மாதங்களுக்கு மட்டும்தான். அதாவது வந்து இந்த பணிப்புரை வந்து கொஞ்சம் மார்ச் 31ல தான் பணிப்புரை விடுக்கப்பட்டது. மார்ச் 31ல இருந்து 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் என்றுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சில நேரம் தேவை மேலதிகமாக இன்னும் தேவைப்படும் இடத்து அந்த இந்த சுச்சுவேஷன் COVID-19 சுச்சுவேஷன் இன்னும் கண்டினியூ ஆகுமா இருந்தால் சில நேரம் அதை இந்த பணிப்புரை எக்ஸ்டம் பண்ணும் மத்திய வங்கி. அவ்வாறு இல்லாட்டி இது இந்த பணிப்புரை வந்து 6 மாதங்களுக்கு தான் அமல்ல இருக்கும். அதுக்கு பிற்பாடு இந்த 2013ஆம் ஆண்டு லிக்விட் அசெட் பணிப்புரை, அதாவது திரவச்சத்துக்கள் பணிப்புரை தான் தொடர்ச்சியான நடைமுறையில இருக்கும். ஆனா இதுல அந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்றதை நான் சொல்றேன். அதுல பெரிய வித்தியாசம் இல்லை. சதவீதம் பண வேண்டிய திரவச்சத்துக்களோட சதவீதத்தின் அடிப்படையில மட்டும்தான் வித்தியாசம். மற்ற எல்லாமே சேம். 2011ஆம் ஆண்டின் 42ஆம் இலக்க நிதித்தொழில் சட்டத்தின் 74ஆம் பிரிவுல வந்து வரவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நீங்க அந்த ஆக்ட்ல போய் பார்த்தா தெரியும். செக்ஷன் 70 போல சொல்லி இருக்குது. ஒவ்வொரு நிதி கம்பெனியும் திரவச்சத்துக்களை பண்ணி வரணும். அந்த திரவச்சத்துக்கள் ஆக்டில் வந்து வகைப்படுத்தி இருக்கு. திரவச்சத்துக்கள் என்றா என்னன்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்கு. அந்த வகைப்படுத்தப்பட்ட திரவச்சத்துக்களை குறிப்பிடப்பட்ட அளவு சதவீதத்தை பண்ணணும்னு சொல்லி ஆக்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம். சிலதுகள் வந்து மைய மூலதனத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆக்டிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 400 மில்லியனை விட குறைவாக வரக்கூடாதுன்றது. இப்போ சில பணிப்புரைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐயக்கடன் ஏற்பாடு பணிப்புரை பார்த்தோம்னாங்க அது ஆக்சுவலா வந்து பெர்சன்டேஜ் வந்து சொல்லப்படையில அது வந்து அந்த 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 பணிப்புரையை மீறும் போது அது பணிப்புரை அந்த டிரெக்ஷன் வயலேஷன்ன்றது மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த லிக்விட் அசெட் இந்த டிரெக்ஷனை வந்து ஒரு நிறுவனம் வந்து மீறிச்சுன்னு சொன்னா அதாவது வந்து இப்போ மத்திய வங்கி குறிப்பிட்ட இந்த பணிப்புரையில நாங்கள் பார்க்க போறோம். அந்த பணிப்புரையில தேவைப்படுத்தப்பட்ட தேவைப்பாடுகளை தேவைப்படுத்தப்பட்டுள்ள பெர்சன்டேஜ் அடிப்படையில் திரவச்சத்துக்களை பேணாமல் இருந்தால் அது ஒரு ஆக்ட் வயலேஷனாகவும் ஒரு டிரெக்ஷன் வயலேஷனாகவும் அது ரெண்டு மீறுகைகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டதாக கருதப்படும். அந்த செக்ஷன் 74ல சொல்லப்பட்டிருக்கின்ற திரவச்சத்துக்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு நிதி கம்பெனியும் ஆக குறைஞ்ச திரவச்சத்தை பண்ணணும்னு சொல்லுது. அது பெர்சன்டேஜை தான் நாங்கள் இந்த பணிப்புரையில எடுத்திருக்கோம். அப்ப அந்த அட்டிலேயே திரவச்சத்துக்கள்லாம் என்ன என்னென்ன இதை வந்து திரவச்சத்துக்களாக கருதலாம்ன்றது ஆக்டில் இருக்கு. அப்ப நீங்க தேவைப்பட்டா நீங்க வந்து இந்த டீட்டெயிலா போய் பார்க்கணும்னு இல்லை. சாதாரணமா நீங்க கட்டாயம் பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஆக்டில நீங்க ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். அதுல சொல்லி இந்த இதை பொறுத்த வரைக்கும் பணிப்புரையை பொறுத்த வரைக்கும் அந்த திரவச்சத்து சதவீதம் வந்து பின்வருமாறு குறையாம இருக்கணும்னு சொல்லியிருக்கு. பின்வரும் சதவீதத்துக்கு அது என்னன்னு பார்ப்போம். முதலாவது வந்து சொல்லியிருக்கு பின்வருவனவற்றில் 6% சொல்லியிருக்கு. திரவச்சத்தை பேணணும். இந்த ஆ மற்றும் ஆவண்ணா பகுதியில கொடுத்திருக்கப்பட்டிருக்க 6% தற்பொழுது பண்ணணும். நான் வந்து அத்தகைய நாளன்று வியாபாரம் முடிவடைகையில் நிதி கம்பெனியினால் பெறப்பட்ட தவணைப்புகளினதும் செலுத்தப்படத்தக்க ஒன்று சேர்ந்த வட்டியினதும் வழிநின்ற பெறுமதியில் 6%. என்னது சொல்லுதுன்னு சொன்னா ஒரு நிதி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த நிதி கம்பெனி வச்சிருக்கின்ற அந்த உண்டியாம் திகதி என்று சொன்ன 11ஆம் தேதி என்று சொல்லி சொன்னோம்னா இந்தியாம் திகதியில இந்த நிதி நிறுவனம் வந்து எவ்வளவு வைப்புகளை நிலையான வைப்புகளை ஃபிக்ஸ் டிபாசிட் அமௌண்ட்டை வச்சிருக்குது. அந்த நிலையான வைப்புகளுக்கு இந்திய திகதியில எவ்வளவு வட்டியை செலுத்த வேண்டிய தேவை அந்த நிறுவனத்துக்கு இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு 2 பில்லியன் ரூபா பெறுமதியான வைப்புகளை வச்சிருக்கு அந்த
ஃபிக்ஸ் டிபாசிட்டை வச்சிருக்குது. அதுக்கு ஒரு 50 மில்லியன் மாதிரி வட்டி செலுத்த வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா 2 பில்லியன் 2 2 பில்லியனுக்கும் அந்த 50 மில்லியனுக்கும் சேர்த்து தான் இந்த சதவீதத்தை பார்க்கணும். அது என்ன 6%. இப்போ மொத்தமாகவே 2.5 பில்லியன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 500 மில்லியன் வட்டி செலுத்த வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா 2 பில்லியன் எஃப்டி, அதாவது நிலையான சொத்து, நிலையான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா மொத்தமா 2.5 பில்லியனுக்கு 6% பார்க்க வேணும். அந்த 6% 2.5 பில்லியன் ரூபாயில 6% அளவுன்னு பார்த்து அவ்வளவு தொகையையும் திரவ சொத்துக்கள் என்று இந்த சட்டத்துல வரையறுக்கப்பட்ட திரவ சொத்துக்கள்ல பண்ணணும். முக்கியமா நீங்க நாங்க பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் காசாக பண்ணலாம், இல்லாட்டி வங்கியில வைப்பாக பண்ணலாம், இல்லாட்டி திரைசேரி உண்டியல்களாக பண்ணலாம். வகைப்படுத்தப்பட்டிருக்கிற சொத்துக்கள் 6% தற்பொழுது பண்ணணும். இப்ப இது 6% நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2013 உண்மைய இதுல அதாவது அடிப்படை பணிப்புரையில பாத்தீங்கன்னா இந்த தேவைப்பாடு 10% பண்ணணும். 10 அந்த மொத்த வைப்புகளையும் அந்த வைப்புகளுக்காக செலுத்த வேண்டிய மொத்த நிலையான வைப்புகளையும் இந்த வைப்புகளுக்காக செலுத்த வேண்டிய வட்டியின் தொகையின் 10% நீங்க உண்மையிலேயே திரவச்சொத்து ஆப்பகணும்ன்றதுதான் இந்த பணிப்புரை. ஆனா தற்போதைய இந்த கோவிட் பிரச்சனையால அதை மத்திய வங்கி 6% குறைச்சிருக்கு. அப்ப இப்ப தற்பொழுது 6% திரவச்சத்துக்களை 6% வச்சிருந்தா காணும். அது இந்த 6 மாத காலத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இந்த பணிப்புரை 6 மாத காலத்துக்கு. அதன் பிறகு 2013 பணிப்புரை. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா இந்த சதவீதம் தான் வித்தியாசம். அதுவும் சேம் இதைத்தான் சொல்லுது. 2013 பணிப்புரையும் சேம் விஷயத்தை தான் சொல்லுது. ஆனா அது அதுல அது என்ன தேவைப்பாடு 10% போடணும்ன்றது. ஆனா தற்போது இருக்கிறது 6% பேணினால் போதுமானது. அடுத்தது அத்தகைய நாளன்று வியாபாரம் முடிவடைகையில் நிதி கம்பெனியினால் வழங்கப்பட்ட மாற்றத்தகாத வைப்புச் சான்றிதழின் முகப்பெறுமதி மற்றும் செலுத்தப்படத்தக்க ஒன்று சேர்ந்த வட்டி சொல்லுங்க. சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ் சொல்லி நீங்க எஃப்டி மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ். அதுக்கும் ஒரு நீண்ட கால வைப்பு. அதுக்கும் அந்த வைப்பு தொகையையும் அந்த சர்டிபிகேட் டிபாசிட்ல வைப்பு சான்றிதழ்ல பெறுமதி குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப நீங்க 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இதை வாங்குறீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் பெறுமதியானதுல அந்த சர்டிபிகேட்ல குறிப்பிடப்பட்ட முகப்பு பெறுமதியில மொத்தமா அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய டோட்டல் சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ் அமௌண்ட்டுக்கும் அதுக்காக அந்த நிதி நிறுவனத்தால செலுத்தப்படக்கூடிய வட்டியின் தொகைக்கும், அதாவது குறிப்பிட்ட திகதியில அந்த சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் முதிர்வடைகிற திகதியில இல்ல, தற்பொழுது இன்றைய திகதியில எந்த திகதியில இந்த சொத்துக்கள் இருக்க போகுதுன்னு பாக்குறோமோ அந்த திகதியில செலுத்த வேண்டிய வட்டியை தான் நாங்க பார்க்கணும். முதல்ல அந்த நிலையான வைப்புக்கும் அவ்வாறுதான் பார்க்கணும். அப்ப குறிப்பிடத்தக்க அளவு வட்டி எந்த அளவுன்றதை பார்க்கறது அந்தந்த திகதியில தான். இப்ப நான் முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்திருந்தாங்க 2 பில்லியன் வாய்ப்பு நிலையான வாய்ப்பு இருக்கு, 500 மில்லியன் வட்டி செலுத்த வேண்டி இருக்கு. அது அந்த வாய்ப்புகள் மெச்சூர்டா முதிர்வடையக்குள்ள இல்லை. அந்த திரவச்சத்துக்கள்ல இப்ப இருக்குதுன்னு பாக்குறோமோ அந்த திகதி வரைக்கும் உள்ள அந்த திகதி மட்டும் அந்த வாய்ப்புகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி தான் 500 மில்லியன் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதுலயும் முகப்பெறுமதியின் மொத்த தொகைக்கும் அந்த சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் முகப்பெறுகிற மொத்த தொகைக்கும் அந்த நம்ம சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸுக்காக வைப்பு சான்றிதழுக்காக அந்த நிதி நிறுவனத்தால இந்த திகதி வரை, அதாவது நிதி திரவ சொத்துக்கள் தேவைப்பாடுகளை பார்க்குற திகதி வரைக்கும் அது சம்பந்தமாக செலுத்த வேண்டிய வட்டி தொகையை சேர்த்து மொத்தத்தின் 6% திரவச்சத்துக்களை பண்ணணும். அப்ப ரெண்டுமே இருக்கிற நிறுவனங்கள், சில நிறுவனத்துல எஃப்டியும் இருக்கும், சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்டும் இருக்கும் சொன்னா இது ரெண்டு கூட்டு தொகையின் 6% பண்ணணும்.
சில நிறுவனத்துல எஃப்டி தான் இருக்கு. சில சொன்னா எஃப்டி மட்டும் இருக்குன்னா அந்த எஃப்டின்ற 6% படிதான் போதும். அதே நேரம் சில நிறுவனத்துல எஃப்டி இல்ல சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னா அது வந்து ஆஹ் அந்த தொகையின் 6% பண்ணினா போதும். அப்படி இல்லை அநேகமான நிறுவனங்கள் அநேகமா 2 ப்ராடக்ட்டுமே இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி நிறுவனங்கள்ல 2 ப்ராடக்ட்டுமே அநேகமான நிதி நிறுவனங்கள் இருக்கு. அது 2 என்ன கூட்டுத்தொகைன்னு 6% கட்டாயம் தெரிவிச்சதாக தற்பொழுது காணணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா அத்தகைய நாளில் வியாபாரம் முடிவடைகையில் அத்தகைய நிதி கம்பெனியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சேமிப்பு வாய்ப்புகளினதும் செலுத்தப்படத்தக்க ஒன்று சேர்ந்த வட்டியினதும் வழிநின்ற பிரமதியில் இதுல பானா தானான்றதுதான் இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 10%. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கோம் நிலையான வைப்பு மற்றும் வைப்பு சான்றிதழ் வந்து 6% தற்பொழுது. அதே மாதிரி சேமிப்பு வைப்புகளும் அந்த நிறுவனத்துல இருக்கும். அந்த நிதி நிறுவனத்துல இருக்கும். அந்த சேமிப்பு வைப்புகள்ன்ற தொகைக்கும் இந்த சேமிப்பு வைப்புகளுக்காக செலுத்த வேண்டிய வட்டி தொகைக்கும் அதாவது அந்த திரவ சொத்துக்கள் மதிப்பிடப்படுகின்ற தேதி வரைக்கும் இப்ப இன்றைக்கு சொன்னோம்னு சொன்னா 11ஆம் தேதி ஜூலைல நாங்க லிக்விட் செட்டை பார்க்க போறோம்னு சொன்னா 11ஆம் தேதி ஜூலை மட்டும் அந்த இந்த தேதி மட்டும் செலுத்த வேண்டிய வட்டி தொகையையும் அந்த சேமிப்பு கணக்குன்ற தொகையையும் சேர்த்து അതിന്റെ 10% வந்து திரவச்சத்தாக பேண வேணும். அப்ப இது வந்து 2013ஆம் ஆண்டு படிப்புரையில வந்து 15% இருந்தது. அப்ப அதான் சாதாரண நிலைமைகள்ல வந்து ஒரு நிதி நிறுவனம் வந்து டிபாசிட் மற்றும் சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் 10%த்தையும் சேவிங் டிபாசிட் மற்றும் அதன் வட்டி வந்து 15%த்தையும் திரவச்சத்தா பேண வேணும். ஆனால் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி அதை பொது அதை வந்து குறைச்சிருக்குது. அது வந்து எஃப்டி மற்றும் சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் பொறுத்த வரைக்கும் அதனுடைய வட்டியையும் சேர்த்து வட்டி தொகைக்கும் சேர்த்து 6% அது 6%த்தை பேண வேணும். ஆனால் இந்த இந்த பீரியட் முடிவடைஞ்ச அப்புறம் 10% சாதாரண உடனடியாக அதிகரிக்கும். வந்து மத்திய வங்கி அதை என்ன சொல்றது நீடிக்கவில்லை என்று சொன்னால் அது உடனடியாக 6 மாதம் முடிவடைஞ்சதும் 10% மாறும். அதே மாதிரி சேமிப்பு வைப்பையும் அதற்குரிய வட்டியையும் பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 10% காணப்படுது. அது வந்து இந்த பீரியட் முடிஞ்சதும் 15% மாறும். வந்து இந்த 2013ஆம் ஆண்டு பணித்துறையில் குறிப்பிட்டவாறு 15% காணப்படும். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறுவனம் வந்து நிதி உரிமம் பெற்ற நிதி நிறுவனம் வந்து மொத்தமா பேண வேண்டிய திரவ சொத்துக்களை பார்த்தோம்னா இந்த 2 கூட்டுத்தொகையுமே பண்ணணும். அதாவது வந்து நிலையான வைப்பு வைப்பு சான்றிதழ் மற்றும் அது அந்த 2க்கும் உரிய வட்டி தொகையின் 6%, அதே மாதிரி சேமிப்பு வைப்பு மற்றும் அதுக்குரிய வட்டி தொகையின் 10% சேர்த்து மொத்த தொகையாக திரவச்சத்தை வந்து அந்த நிதி நிறுவனம் வச்சிருக்கணும். அப்ப அது வந்து தற்போதைய நிலைமையில சாதாரண நிலைமையிலன்னு சொன்னா இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நிலையான சொத்து மற்றும் வைப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் 10%, அதோடு சேர்த்து சேமிப்பு வைப்பு பொறுத்த வரைக்கும் 15% மொத்தமாக திரவச்சத்தாக பண்ண வேண்டிய தேவை வந்து இந்த நிதி நிறுவனங்களுக்கு இருக்கு. இப்ப ஏன் இந்த நிதி நிறுவனங்கள் ஏன் மத்திய வங்கி வார திரவச்சத்து லிக்விட் அசெட்ஸ் பேணணும் என்று சொல்லி விதிச்சிருக்கு பணிப்புரைகளை. அப்ப இந்த பணிப்புரைகளை எல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்தோம் அந்த நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் மத்திய வங்கி விதிச்சிருக்குது. உதாரணமா அந்த நிதி திரவச்சத்துக்களை ஏன் பண்ணணும்? இப்ப திரவச்சத்துக்களை பண்றதுல நிறைய பிரச்சனைகள் நாங்க பார்த்திருக்கோம் நிதி நிறுவனங்கள்ல. ஏன்னா நிதி நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் திரவச்சத்தா நீங்க பண்ணினா அந்த சொத்துக்களில் இருந்து வருமானத்தை பெருமளவு பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப திரவச்சத்துக்கள் வந்து சொன்னா உடனடியாக காசாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் அது நீங்க ஆக்சுவலா வடிவாக வரையறுத்திருக்கு. இப்ப அந்த சொத்துக்கள்ல அவ்வாறு காணப்படுற சொத்துக்களை வந்து இந்த நிதி நிறுவனத்தால
ஆஹ் அந்த நிறுவனத்திலிருந்து பெருமளவு லாபத்தையோ இல்லாட்டி வருமானத்தை ஈட்ட முடியாது. இப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பொது வைப்பாளர்களிடமிருந்து பெறுகின்ற வைப்பை வந்து உடனடியாக கடன்களாகவோ இல்லாட்டி வேறு லாபம் ஈட்டக்கூடிய முதலீடுகளாகவோ தான் செய்யும். அப்ப அதுல இருந்து உழைக்கின்ற லாபத்தை கொண்டுதான் இந்த வைப்பாளர்களுக்கு வட்டியினை கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா வங்கிகளோட கொடுக்கின்ற வைப்பு வட்டி வீதங்களை விட நிதி கம்பெனிகள் வந்து அதிக வட்டி வீதங்களை கொடுக்கும். ஏன் அவ்வாறு கொடுக்குது என்று பார்த்தோம்னா, வைப்புகளை வந்து தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்காக வங்கியிலையும் நிதி நிறுவனங்களையும் ஒரே அளவான வைப்பு வட்டி வீதம் இருந்ததுன்னு சொன்னா மக்கள் என்ன செய்வார்கள்னா, பொதுமக்கள் பாதுகாப்புக்கிறது எல்லாத்தையுமே வங்கியிலே தான் மேற்கொள்வார்கள். அப்ப அதை அந்த பொதுமக்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்காகத்தான் அந்த நிதி நிறுவனங்கள் வந்து அதிகமா வங்கிகளோட ஒப்பிட்டு பார்க்க அதிக வட்டி வீதங்களை வழங்குது நிதி நிறுவனங்கள். அதை வந்து மத்திய வங்கியும் அனுமதிச்சிருக்குமா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வட்டி பணிப்புரையிலே மத்திய வங்கி இதண்டி இருக்கு. அப்ப அதுல வந்து மத்திய வங்கி உச்ச எல்லைய வட்டி, பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வைப்பு வட்டியின் உச்ச எல்லையை வந்து வரையறுத்திருக்கு. ஏன்னு சொன்னா சில நிதி நிறுவனங்கள் வந்து தங்களுடைய நிதி நிலைமைகளை கருத்தில் கொள்ளாமல் வைப்புக்களை மட்டுமே இருக்கணும்னு சொல்லி வட்டிகளை அதிகமா வழங்குறத வந்து மத்திய வங்கி அவதானிச்சிருக்கு. அது வந்து தற்போதையில இந்திய காலங்கள்ல அதன் அடிப்படையில மத்திய வங்கி அவற்றுக்கு வந்து உச்ச எல்லை வரம்ப வந்து விதிச்சிருக்குது. மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எவ்வளவு வச்சிருக்கலாம்ன்றத மத்திய வங்கி ஒவ்வொரு நிதி நிறுவனத்துக்கும் அடிப்படையிலும் எடுத்திருக்கு. அப்ப அதன் அடிப்படையில தான் அந்த நிதி நிறுவனங்கள் இந்த வட்டி விதங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அந்த வட்டி வீதங்கள் எப்பொழுதும் வங்கிகள்ற வட்டி வீதங்களோட அதிகமாக இருக்கும். அப்ப அது என்னன்னு சொன்னா வங்கிகளிடம் செல்லுகின்ற வங்கிகள் வைப்பிட செல்கின்ற வாடிக்கையாளர்களை வந்து தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்றதுதான் அது நடைமுறை. ஆனா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் வங்கிகள்ல அப்படி திரவச்சத்தை பண்ண வேண்டிய இமீடியட் தேவை இல்லை. என்னன்னு சொன்னா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா SRR ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் ரேஷியோ ஒன்று குறிப்பிடப்படுகிற ஒரு வங்கி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வைப்பை பெற்றுக்கொண்டால் அதுல குறிப்பிடத்தக்க அளவு பணத்தை வந்து மத்திய வங்கியில வைப்பா வைக்கணும். ஆனா அந்த தேவைப்பாடு வந்து இது நிதி கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த தேவைப்பாடு இல்லை. அதனாடி இந்த திரவச்சத்து பணிப்புரை வந்து இதுக்கு கட்டாயமா கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அண்மையிலேயே மத்திய இந்த கோவிட் பிரச்சனையால மத்திய வங்கி இந்த SRR நீங்க பார்த்து பத்திரிகை விளம்பரங்களை பார்த்திருப்பீங்க. இந்த SRR கிட்டத்தட்ட 5% இருந்த SRR வந்து 2% குறைச்சிருக்கு. ஒரு 100 ரூபாவை வைப்பா இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாவை வைப்பா ஏற்றுதுன்னா முதல் 5 ரூபாவை அதுக்கு முதல் 10% எல்லாம் இருந்தது. அண்மை காலத்தில் இதை குறைப்பதற்கு முன்பாக இமீடியட்டா 5% இருந்தது. 5 ரூபாவை கொண்டு மத்திய வங்கியில வைக்கணும். மிகுதி 95 ரூபாவை தான் அவர்கள் கடனாகவோ இல்லாட்டி முதலீடாகவோ செய்யலாம். ஆனா இப்ப தற்பொழுது வந்து 2 ரூபாவை மட்டும் அந்த 100 ரூபாவை வைப்பா பெற்றுக்கொண்டா 2 ரூபாவை கொண்டு மத்திய வங்கியில வச்சுட்டு மிகுதி 98 ரூபாவை கடனாகவோ இல்லாட்டி முதலீடாகவோ மேற்கொள்ள முடியும். அப்ப நீங்க அதை வந்து அப்ப வங்கிகளுக்கு அவ்வாறான ஒரு தேவைப்பாடு இருக்குது. ஆனா நிதி கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான ஒரு தேவைப்பாடு இல்லை. அதனால இது திரவச்சத்துக்களை வந்து கட்டாயமாக இந்த ஆக்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த இது திரவச்சத்தின் இதை பண்ண வேண்டிய முக்கிய நோக்கம் வந்து இமீடியட்டா இந்த ஏதாவது வாடிக்கையாளர்கள் குறிப்பிடத்தக்க வாடிக்கையாளர்கள் இந்த மெச்சுவர்ட் டேட்டுக்கு முதலே அது இப்போ நீங்கள் எஃப்டியை பொறுத்த வரைக்குமோ இல்லாட்டி எஃப்டிஏ சர்டிஃபிகேட் டிபாசிட் செய்த பொறுத்த வரைக்கும் வந்து முதிர்ச்சி அடைய வேண்டிய தேதி வரைக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப அது குறிப்பிடத்தக்க அளவு உடனடி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா ஒரு குறிப்பிடத்தக்க அளவு முன்னறிவித்தலோட உடனடியாகவே போய் மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அந்த பொதுமக்கள் வாடிக்கையாளர் வைப்புகளை மீளச் செலுத்துறதுக்காகத்தான் இந்த குறிப்பிடத்தக்க அளவு சொத்துக்களை திரவச்சத்தா வச்சிருக்க சொல்லி மத்திய வங்கி கட்டாயமா பணிபுரிய விடுத்திருக்கு. அவ்வாறு இல்லாத விட்டா இந்த நிதி நிறுவனங்கள் முழு சொத்தையுமே வந்து முழு வைப்புகளையுமே வந்து
கடனாகவோ இல்லாட்டி முதலீடுகள்லயோ முதலீடு செய்யறதால இந்த மத்திய அந்த நிதி நிறுவனங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் வந்து அந்த வாய்ப்புகளை கேட்கும் பொழுது மீளச் செலுத்த இயலாத நிலை ஒன்று ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டால் அந்த முழுமையான நிதி இலங்கையின் நிதி நிலைமை, அதாவது நிதியியல் முறைமையே அது பாதிக்கும் என்றதாலதான் இந்த நிதி நிறுவனங்களுக்கு இவ்வாறான ஒரு இதை மத்திய வங்கி விடுத்திருக்கு. அடுத்தது வந்து இதுல சொல்லி இருக்குது, பிரிவு 2ல் உள்ள தேவைப்பாடுகளுக்கு புறம்பாக ஒரு நிதி கம்பெனியின் 2011ஆம் ஆண்டின் 42ஆம் இலக்க நிதி தொழில் சட்டத்தின் 74ஆம் பிரிவில் வரைவிலக்கணம் செய்யப்பட்டவாறு கடன்பாடுகளின் மொத்த பெறுமதி சொத்துக்களின் சந்தை பெறுமதியினை விஞ்சக்கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு நிதி கம்பெனியின் மூலதன நிதியத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள கடன்பாடுகள் மற்றும் கம்பெனியின் ஏதேனும் சொத்துக்களால் இடப்பட்ட கடன்பாடுகள் நீங்களாக எந்த ஒரு நாளிலும் வியாபாரம் முடிவடைகையில் வழிநின்ற கடன்பாடுகள் மற்றும் பணிப்பாளரால் தீர்மானிக்க கூடியவாறான வேறு ஏதேனும் கொடுப்பனவு தொகையில் 5% குறையான அளவிலும் சொத்துக்களை வந்து உடமையாக பேணணும். இந்த திரவ சொத்துக்களை பேணணும்னு சொல்லியிருக்கேன். இது என்ன குறிப்பிடுதுன்னு சொன்னா, வந்து இவ்வளவு நேரம் பார்த்தினாங்க டிபாசிட்டை வந்து இப்ப சில நேரம் வந்து டிபாசிட்டுக்கு மேலதிகமாக வாய்ப்புகளுக்கு மேலதிகமா ஏதாவது நிறுவனத்திடமிருந்து இல்லாட்டி பொதுமக்களிடமிருந்து பரோயிங்ஸ், அதாவது கடன்களை பெற்றிருக்கும் நிறுவனம், நிதி நிறுவனம். அந்த சந்தர்ப்பத்துல அந்த சில கடன்கள் வந்து முன்னுரிமை பங்குகள் வந்து நீங்க வந்து கேபிட்டலாக கருதலாம், அதாவது மூலதனமாக கருதலாம். ஆனா சிலதை வந்து கடனாக தான் கருத வேண்டும். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ்யூ பண்ணி கடனை பெற்றிருந்தா அதை வந்து கடன் தான் நாங்கள் கருதுவோம். அந்த கடனை வந்து மீள செலுத்த வேண்டிய தேவை நிறுவனத்துக்கு வரும். இப்போ சில கடன்களை பொறுத்தவரை சில தொகுதி கடன்கள் இருக்குது. இப்போ அதை நாங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 5 வருடத்துக்குரிய தொகுதி கடனை நிதி நிறுவனம் வழங்கியிருக்கேன்னா, அதே சில நேரம் அதுண்ட வழங்கிக்கே அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கோம் 5 வருடம் முடிய அதை வந்து நாங்கள் பங்குகளாக மாற்றம் செய்வோம். அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்பட்டிருந்தால் ஒழிய, அவ்வாறு இல்லாத கடன்களுக்கு வந்து கடன் தொகையின் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது வந்து செலுத்தப்பட வேண்டிய தொகையின் 5% இதிலையும் திரவச்சொத்தா பண்ணணும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கோம், வைப்புகள், நிலையான வைப்பு, சான்றிதழ் வைப்புகள் 6% மற்றும் சேமிப்பு வைப்புகள் 10%, இந்த கடன்கள் வழி செலுத்த வேண்டிய கடன் தொகையின் 5% நாங்கன்ற நிதிக்கு ஒவ்வொரு நிதி கம்பெனியும் வந்து திரவச்சொத்தாக பேண வேணும் என்றதான் இந்த என்ன பணிப்பட உங்களை தேவைப்படுத்துது. இது அப்படி இல்லை என்று சொன்ன அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்றதை மத்திய வங்கி தீர்மானிக்கும். அப்ப இதுக்கு இந்த பணிப்புரை வந்து குறைஞ்சது இந்த 6 மாதங்களுக்கு தான் செயற்பாடுல இருக்குன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். 6 மாதம் முடிய 2013ஆம் ஆண்டு அதை நீங்க பார்க்கணும். இது தற்போது நடைமுறையில் இருக்கிறபடியே நாங்கள் இப்ப இந்த பணிப்புரையை தான் பார்க்கிறோம். இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து இந்த சதவீதங்கள். இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த மீட்பு வைப்புக்கு 15%, நிலையான வைப்பு மற்றும் சான்றிதழை பொறுத்த வரைக்கும் 10% இருக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் திரவச்சத்துக்களை பார்த்தோம். அது ஏன் திரவச்சத்து பணிப்புற ஒடுக்கப்படுது என்றதை நாங்கள் பார்த்தோம். அதுகளை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்து வந்து 2008ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க நிதி கம்பெனிகள் கம்பெனி ஆளுகை பணிப்புரை. அப்ப இதை வந்து நீங்க இந்த பணிப்புரை வந்து இது மிகப்பெரிய ஒரு பணிப்புரை. 2018ஆம் ஆண்டுல தான் 2008ஆம் ஆண்டுல தான் இது முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்க 2008ஆம் ஆண்டு அறிக்கையில இல்லாட்டி மத்திய வங்கியின் வலைத்தளத்துல போய் நீங்க இந்த பணிப்புரையை தரவிறக்கம் செய்து பார்த்துக்கொள்ளலாம். இதுல ஒரு பிறந்த பிறப்பு, இதுல ஒரு முக்கியமான சில குறிப்பிடத்தக்க பகுதிகளை மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம். இந்த பணிப்புரையும் 2020 தற்பொழுது திருத்தப்பட்டிருக்குது. வந்து பணிப்புரை மாற்றப்பட இல்லை, பணிப்புரையில சில அமெண்ட்மெண்ட் செய்திருக்குது. நடைமுறையில இந்த பணிப்புரை தான் இருக்குது. 2020ஆம் ஆண்டுல விடுக்கப்பட்டிருக்கு, சில அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் விடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா இது வந்து கம்பெனி ஆளுகை என்ற கோஆபரேட் கவர்னன்ஸ், ஆங்கிலத்தில் கோஆபரேட் கவர்னன்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றது தான் நாங்க கம்பெனி ஆளுகை என்று சொல்றோம். கம்பெனி ஆளுகை என்ற பணிப்புரைக்குள்ள
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2007-8ஆம் ஆண்டுல வந்து இலங்கையில ஒரு நிதி நெருக்கடி, அதாவது நிதியியல் முறைமையில ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. பல நிதி நிறுவனங்கள் வந்து முறிவடைகின்ற நிலைமைக்கு சென்றது ஆஹ் என்றது நீங்க அறிஞ்சிருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் செலிங்கம் குரூப் பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதில் சொல்றேன். செலிங்கம் குரூப்ல வந்து நிறைய கம்பெனிகள் இருந்தது. அதுல வந்து நிதி கம்பெனிகளும் நிறைய இருக்கு. அப்ப அவ்வாறு ஒரு ஒரு குழுமத்துக்குள்ளேயே நிறைய கம்பெனிகள், அந்த ஒரே ஆள் ஒரு குறிப்பிட்ட பணிப்பாளர் நிறைய கம்பெனிகள்ல பணிப்பாளராக இருக்கிறது. அவ்வாறு பல்வேறுபட்ட அந்த நிதி கம்பெனிகளுக்கு பல்வேறுபட்ட தனி கம்பெனிகள் அவ்வாறு இருந்ததாக பல்வேறுபட்ட நிதி நெருக்கடிகளை வந்து சந்திச்சது. இப்ப அந்த அடிப்படையில் அந்த படிப்பினையின் அடிப்படையாக கொண்டு 2008 வந்து இலங்கை மத்திய வங்கி இந்த கம்பெனி ஆளுகை பணிப்புரையை எடுத்தது. இந்த கம்பெனி ஆளுகையில அதாவது இயக்குனர் சபை, அதாவது பணிப்பாளர் சபையை பற்றிய முழு அதாவது அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் யார், அதுல எத்தனை வயது மட்டும் இருக்கலாம், அந்த பணிப்பாளர் சபையின் பொறுப்புகள் என்ன, முந்தி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே ஆள் வந்து அப்ப யார் பணிப்பாளர் சபையின் தலைவரா இருக்கலாம், யார் வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், அதாவது நிறைவேற்று அலுவலகராக முதன்மை நிறைவேற்று அலுவலராக இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருக்கலாமா என்ற சம்பந்தமான முழுமையான விவரங்களா வந்து என்னென்ன குழுக்கள் இருக்கலாம், வந்து குறைஞ்சது 2 குழுக்களை போடணும். இப்ப நாங்க பார்ப்போம். அவ்வாறான எல்லா விவரங்களையும் வந்து இந்த கம்பெனி ஆளுகள், அதாவது ஒரு பணிப்பாளர் சபைக்கு இருக்க வேண்டிய தேவைப்பாடுகளை வந்து அதுல குறிப்பிட்டிருக்கு. சுருக்கமா சொன்னோம்னா இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது பணிப்பாளர் சபையில பொறுப்புகள். நீங்க இதுல போய் பணிப்புரையில பாத்தீங்கன்னா நிறைய பொறுப்புகளை மத்திய வங்கியில பணிப்புரையில, அதாவது அந்த கம்பெனியாளர் பணிப்புரையில மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான 5 படிப்புரையை நான் இதுல உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன், இதுல சொல்றேன். ஆனா நீங்க மேலதிகமான விளக்கங்களுக்கு இந்த படிப்புரையை வந்து வாசிச்சு பார்க்கலாம். ஒன்று வந்து தேவையான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பணிப்பாளர் சபையானது நிதி கம்பெனி பாதுகாப்பை சேர்த்திறனையும் பலப்படுத்தணும். அதாவது வந்து ஓவரால் ஆப்ரேஷனுக்கு வந்து வந்து நிதி கம்பெனியில செயற்பாட்டுக்கும் பாதுகாப்பான முறையில் அந்த செயற்பட்டு கொண்டு போறதுக்கும் இந்த இயக்குனர் சபை தான் பொறுப்பாக இருக்க வேணும் என்று சொல்லித்தான் இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் டைரக்ஷன் சொல்லுது. அடுத்து வந்து நிதி கம்பெனியின் தலைவரையும் நான் ஏற்கனவே சொன்னேன், முதன்மை நிறைவேற்று அலுவலரை நியமிப்பதுடன் தலைவர் முதன்மை நிறைவேற்று அலுவலரின் கடமைகளையும் பொறுப்புகளையும் வரையறுத்து அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. வந்து இது ஒரு பணிப்பாளர் சபையின் முக்கியமான பொறுப்பு. வந்து தலைவர் யார், என்னென்ன நிதி நிறுவனத்தின் தலைவர் யார், முதன்மை நிறைவேற்று அலுவலர் யார், அதாவது சிஎஃப்ஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், சிஇஓ, சாரி, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ சொல்ற முதன்மை நிறைவேற்று அலுவலர், மற்றது நிறுவனத்தின் தலைவர், சேர்மன், ரெண்டு பேரையும் நியமிக்கிறது வந்து இந்த பணிப்பாளர் சபை தான். அவர்களுக்குரிய பொறுப்புகளை சேர்மன் சில விஷயங்களை செய்யலாம், சிஇஓ சில விஷயங்களை செய்யலாம், அதாவது சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், சாரி, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்ற முதன்மை நிறைவேற்று அலுவலகர் சில இதை செய்யலாம். யார் என்னென்ன பொறுப்புகளை வகிக்கலாம் என்றதை வந்து இந்த பணிப்பாளர் சபை தீர்மானிக்கணும்னு சொல்லித்தான் கம்பெனியாளர்கள சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் 2008 சில நிதி முறைமையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. 2007-8 பகுதியில அந்த டைம்ல பார்த்தா சில நிறுவனங்கள் தலைவராகவும் முதன்மை நிறைவேற்று அலுவலராகவும், அதாவது வந்து சேர்மனாகவும் சிஇஓவாகவும் ஒரே நபர் இருந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்ப அந்த அதுகளை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த பணிப்புரையை வந்து மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியது. இது வந்து சர்வதேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகள்லையும் இது முக்கியமான ஒரு பணிப்புரையா இருக்குது. 2008ஆம் ஆண்டு வரை இலங்கையில இது வந்து நடைமுறையில இல்லை. 2008ஆம் ஆண்டுல தான் இந்த பணிப்புரை வந்து முதலாக நிதி கம்பெனிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்தது. நிதி கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பணிப்புரை. அடுத்தது வந்து
பணிப்பாளர்களுக்கு அவர்களது நிதி கம்பெனி கடமைகளை ஆற்றுவதற்கு உதவும் முகமாக பணிப்பாளருக்கு தனிப்பட்ட சுதந்திர நிபுணத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொடுப்பதற்கு சபை தீர்மானத்தை எடுக்கலாம். இது என்ன பொறுப்பு, இது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, அதாவது டிரெக்டர்ஸ், பணிப்பாளர்கள் அவர்களுடைய நிதி கம்பெனி கடமைகளை ஆற்றுவதற்கு சில ஸ்பெஷலைஸ் நிபுணத்துவத்தை, அதாவது எக்ஸ்பர்ட்டிட இருந்து சில நிபுணத்துவ ஆலோசனை பெறுறதுக்கு வந்து இந்த சபை வந்து தீர்மானம் எடுப்பதன் மூலம் அந்த எக்ஸ்பர்ட் நிபுணத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொடுப்பதற்கு சபை வந்து தீர்மானத்தை எடுத்து ஒரு ஒரு ஆளை நியமிக்க கூடிய தன்மை வந்து இந்த சபை பொறுப்பு வந்து சபையிட்ட இருக்குது. அடுத்து வந்து ஒரு பணிப்பாளர் அல்லது அவரின் நெருங்கிய உறவினர்கள் தொடர்புபட்ட அல்லது அவர் பணிப்பாளராக இருக்கும் தாபனம் தொடர்பட்ட எந்த ஒரு சபை தீர்மானத்திலும் வாக்களிப்பதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளணும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பணிப்பாளர் சபை தான் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும். அந்த தீர்மான எடுக்கைகளை வாக்களிப்பு முறையை பயன்பட்டு பயன்படுத்தும். அவ்வாறான வாக்களிப்புகள்ல இந்த ஈடுபடுற பணிப்பாளர்கள் வந்து இந்த பணிப்பாளர் இருக்கும் தாபனம் தொடர்புடைய அவர் வந்து இன்னொரு நிறுவனத்தில பணிப்பாளராக இருக்கிறார். சேம் பணிப்பாளர் இந்த நிதி நிறுவனத்திலே பணிப்பாளர் இருக்கிறார். இந்த நிதி நிறுவனம் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கல இந்த பணிப்பாளர் வந்து அந்த தீர்மானத்துல வாக்களிக்க முடியாது. சாதாரணமா எல்லா பணிப்பாளர்களும் ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்துக்கு வாக்களிச்சு அவர்கள் அனுமதியோடு தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். ஆனா அந்த பணிப்பாளர் இன்னொரு நிறுவனத்தோட தொடர்புல இருக்கிறார், வந்து அவர் வந்து அந்த நிறுவனத்துல பணிப்பாளரா இருக்கிறார், இல்லாட்டி அந்த நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கிறாருன்னு சொன்னா அந்த நிறுவனம் சம்பந்தமாக இந்த நிதி நிறுவனம் எடுக்கின்ற தீர்மானத்துல அந்த பணிப்பாளர் வாக்களிக்க முடியாது. அடுத்து வந்து நிதி கம்பெனி வந்து தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு முடியாது போனால் பணிப்பாளர் சபையானது தீர்மான நடவடிக்கையும் எடுக்க முன்னர் உடனடியாக வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை பணிப்பாளருக்கு நிதி கம்பெனிகளின் நிலவை பற்றி அறிவிக்கணும் சொல்லி, இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பணிப்பாளர் சபைக்கு தெரிய வருது இந்த நிதி நிறுவனத்தை தொடர்ந்து கொண்டு நடத்துறதுல உள்ள கஷ்டம் இருக்குது, அல்லாட்டி இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு கம்பெனியில, அப்ப இந்த நிதி கம்பெனியை கொண்டு நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தாங்களாகவே நினைத்து அதை கம்பெனியை முடிவுறுத்துறதோ இல்லாட்டி ஏதாவது சட்ட நடவடிக்கைக்கு போறதோ இல்லாட்டி ஏதோ உடனடியாக அந்த நிறுவனத்தால செய்ய முடியாது. அவ்வாறு ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னா பணிப்பாளர்கள் நினைத்தால் விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், அதாவது வந்து இந்த நிதி நிறுவனம் ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு சொல்லி அவர்கள் விளங்கிக் கொண்டால் உடனடியாக அவர்கள் இந்த வங்கியியல் நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அவர்கள் அறிவிக்கணும். இந்த விரிவுரையின் சம்பந்தமா உடனடியா பணிப்பாளர் சபை அறிவிக்கணும். அறிவிச்சா வங்கியியல் நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்களம் அது சம்பந்தமான முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். வங்கியியல் நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்களத்துக்கு அறிவிக்காமல், மத்திய வங்கிக்கு அறிவிக்காமல் நிதி நிறுவன இயக்குனர் பணிப்பாளர் சபை எந்த தீர்மானங்களையும் இந்த விடயங்கள் சம்பந்தமா எடுக்கலாம். கம்பெனியை முடிவுறுத்துற, வியாபாரத்தை முடிவுறுத்துற சம்பந்தமான தீர்மானங்களை எடுத்து தாங்களாகவே எதையும் செயற்படுத்தக்கூடாது குறிப்பிடப்பட்டு. அதை விட இன்னும் நிறைய பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது நீங்க இதுல நான் முக்கியமான 5 பொறுப்புகளை பற்றி தகவல் விளம்பரத்திற்கு என்னென்ன எங்களுக்குரிய காலம் வந்து காணாம இருக்கும் என்றபடியா. அடுத்தது வந்து இந்த பணிப்பாளர் சபையில கூட்டங்கள், வந்து இந்த கூட்டங்கள் எவ்வாறு இருக்கணும் என்றதை வந்து இதுல கம்பெனி ஆளுகைகளை சொல்லி இருக்குது. அது அவ்வாறு செய்யப்பட முடியாத, நீங்க முந்தி பாத்தீங்கன்னா இது 2008க்கு முதல் சில பணிப்பாளர் சபை வந்து வருடத்துக்கு ஒரு கத்தம் கூடும். நாங்க இதுகள்ல பார்த்திருக்கோம். அதன் அடிப்படையில தான் இந்த பணிப்புரையில இந்த ஆளுகையில கம்பெனி ஆளுகை பணிப்புரையில வந்து இதுகள் சேர்க்கப்பட்டிருக்குது. சபை தொடர்ச்சியாக சந்திப்பதுடன் சபை கூட்டங்கள் பொதுவாக ஒரு மாத இடைவெளியில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தது 12 தடவைகள் நடத்தப்பட வேண்டும். இது கட்டாயமா. ஒவ்வொரு பணிப்பாளர் சபையாவது டிரெக்டர் மீட்டிங் வந்து குறைஞ்சது 12 மீட்டிங் நடக்கணும் ஒரு மாத இடைவெளியில. ஒவ்வொரு மாசமும் குறைஞ்ச ஒரு மீட்டிங் நடக்கணும். அதுல இது அவ்வாறு இல்லாம சில நேரம் இப்ப இந்த மாசமே தொடர்ந்து 3 மீட்டிங் நடந்துட்டு அடுத்த மாசம் ஒரு மீட்டிங்கும் இல்லை, அதுக்கு அடுத்த மாசம் தான் மீட்டிங், அது அந்த 3 மீட்டிங்கையும் நாங்க ஒரு மீட்டிங்கா தான் கருத்துல கொள்வோம்.
அப்ப அத வந்து 12 மீட்டிங் நடந்ததுன்னு சொல்லி காட்ட முடியாது. ஒவ்வொரு மாத இடைவெளியில குறைஞ்சது ஒரு மீட்டிங் நடக்கும். இப்ப இப்ப இந்த மாசம் 3 மீட்டிங் நடந்துட்டுன்னு சொன்னா அது பிரச்சனை இல்ல. அடுத்த மாசம் ஒரு மீட்டிங் நடக்க வேணும். வந்து குறைஞ்சது 1 மாத இடைவெளி தான் அந்த இந்த மீட்டிங் அடுத்த மீட்டிங் இடையில இருக்கும். இப்ப இந்த மாசம் 1ஆம் தேதியில ஒரு மீட்டிங், 5ஆம் தேதியில ஒரு மீட்டிங், இன்றைக்கு ஒரு மீட்டிங், நேற்று நேற்று ஒரு மீட்டிங், 10ஆம் தேதியில ஒரு மீட்டிங் 3 3 கூட்டங்கள பணிப்பாளர் சபை போட்டுட்டு, பிறகு 3 கூட்டம் போட்டோம்னா அது ஏதோ ஒரு தேவைக்காக அந்த 3 கூட்டங்களும் போட்டிருக்கலாம். ஆனா, அதுக்காக அடுத்த மாதம் இந்த 10ஆம் தேதினா, அடுத்த 10ஆம் தேதிக்குள்ள அதாவது ஜூலை 10ன்னா ஆகஸ்ட் 10க்குள்ள அடுத்த மீட்டிங் போட வேணும். அதான் அது இந்த கம்பெனி ஆளுக பணிப்புரையால தேவைப்படுத்தப்படுகிறது. இல்ல அவன் இந்த மாசம் போட்டுட்டோம் 3 கூட்டம், அடுத்த மாசம் தேவையில்லைன்னா செப்டம்பர் தான் அடுத்த கூட்டத்த போடுவார்களா இருந்தா, அது வந்து இந்த கம்பெனி ஆளுகையை மீறுவ அந்த பணிபுரிய மீறுவ செயற்பாடாகத்தான் கருதப்படும். வயலேஷன் டிரெக்ஷன் வயலேஷனா தான் கருதப்படும். அப்ப 1 மாச இடைவெளியில இருக்க வேணும். அடுத்து வந்து வழமையான சபை கூட்டங்களுக்கு அனைத்து பணிப்பாளர்களுக்கும் பிரசன்னமாக இருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக குறைஞ்சது 7 நாளைக்கு மேல் முன்னறிவித்தல் கொடுக்கணும். அதாவது வந்து சில கூட்டங்கள் பொதுக்கூட்டம் 21 நாள்ன்றது வந்து சில இதுகள் இருக்குது. அமைப்பக விதிகள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதே வகையில இந்த கூட்டம் பணிப்பாளர் சபை கூட்டத்துக்கு குறைஞ்சது 7 நாள் முன்னறிவித்தல் கொடுக்க வேண்டும். அடுத்து வந்து பணிப்பாளர் மிக அண்மையிலான கடந்த 12 மாத காலத்தில் 2 பங்கு கூட்டங்களில் தொடர்ச்சியாக பிரசன்னமாகாமல் இருந்தால் அல்லது மிக அண்மைய 3 தொடர்ச்சியான கூட்டங்களில் பிரசன்னமாகாது இருந்தால் அவர் பணிப்பாளர் பதவியிலிருந்து நிறுத்தப்படுவார். என்ன இதுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு பணிப்பாளர் வந்து தொடர்ச்சியாக 12 கடந்த 12 மாத காலத்துல 2 கூட்டங்களுக்கு சமர்ப்பிக்க வர அட்டென்ட் பண்ணாம இருந்தா வராமல் இருந்திருந்தா அல்லாட்டி தொடர்ச்சியாக கடந்த 3 கூட்டங்களுக்கு அவர் வேற சமூகம் தராம இருந்திருந்தா அதாவது பிரசன்னமாக குறிப்பிடப்பட்டது சமூகம் தராம இருந்திருந்தால் அவர் உடனடியாக பணிப்பாளர் பதவியிலிருந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வந்து இந்த பணிப்புரை படுத்துது. அடுத்து வந்து கம்பெனி சபை பணிப்பாளர் சபை வந்து கம்பெனி செயலாளர் நியமிச்சு அவரது பிரதான பொறுப்புகளான சபையினதும் பங்குதாரர்கள் கூட்டங்கள் செயலாளர் சேவையை கையாள்வதும் அதாவது வந்து கம்பெனியின் செயலாளர் சேவையை செயற்படுத்துறதுக்காக ஒரு செயலாளரை பணிப்பாளர் நியமிக்கணும். அவருக்குரிய செயற்பாடுகளையும் வரையறுக்கணும் சொல்லி இருக்குது. இதுதான் பணிப்பாளர் சபையின் கூட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டது. இன்னைக்கு நேரம் முடிவடைஞ்ச காலத்தால நாங்க மிகுதி பணிப்புரையை நாங்க இந்த என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதையும் அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டி இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க ஏதாவது மேலதிகமா தேவைப்பட்டா நீங்க அடுத்த வகுப்புல வரைக்கும் இந்த பணிப்புரையை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்னடா இது ஒரு மிகப்பெரிய பணிப்புரை. அப்ப நீங்க வந்து இது சம்பந்தமா நீங்க பார்க்கலன்னு சொன்னா பெரிதாக விளங்கிக் கொள்ற குறைவா இருக்கும். அப்ப நீங்க வாசிச்சுட்டு வர்றது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஓகே, நீங்க ஒரு இது இல்லைன்னா நாங்கள் ஞாபகம் முடிச்சுக்கொள்வோம். நான் அடுத்த கிழமை வந்து இதனோட மிகுதியையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.